ஹாய்டா, நான் ஜாஸ்மின். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே, நம்மளுடைய ஜிமினாவோட பர்த்டே. இந்த மந்த் ஃபுல்லாகவே நமக்கு ஸ்பெஷலான மந்த்து தான். எனக்கு பிடிச்ச 2 பர்சனுக்குமே இந்த மந்த்து தான் வந்து பர்த்டே. நானும் இந்த மந்தில் வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து போகணுன்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் என்னென்னமோ ஆயிடுச்சு. சரி, ஓகே, அதெல்லாம் நம்ம பேச வேணாமே. இப்போ நம்ம வந்து இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜிமினாவுக்கு ஒரு விஷ் பண்ணிகிட்டே போயிடலாம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ஜிமினா. என்னுடைய ஏஞ்சல் நீ. என் லைஃப்பில் வந்து ஒரு ஏஞ்சல்னே சொல்லலாம். நிறையா பிடிஎஸ் ஆர்மிஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, நாங்கள் ரொம்ப சேடாக இருக்கும்போது எங்கள் லைஃப்பை வந்து அவங்க சேவ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது அவங்க வந்திருக்காங்க, எங்களுக்கு வந்து நிறைய கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நிஜமாக பொய்யான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. பட் என் லைஃப்பில் அப்படி தான் நடந்துச்சு. நான் ரொம்ப தனிமையை ரொம்ப ஃபீல் பண்ணும்போது, எனக்கு இந்த லைஃபே வந்து ஒரு மாதிரி வெறுமையாக இருக்கும்போது, என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தோணும்போது, என் லைஃப்பில் வந்து ஒரு மேஜிக்கல் பர்சன் அப்படின்னு சொன்னால் ஜிமினா தான். பிடிஎஸ்னால் என்னென்னு தெரியாது எனக்கு, கொரியானா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஜெமினாவை தான் பார்த்தேன். போன வருஷமும் நான் ஜெமினாவுக்கு ஒன் ஷாட் போடும்போது இதை மென்ஷன் பண்ணியிருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு பிஎல் ஸ்டோரியா அப்படின்னு சொல்லி தெரியாது. நான் ஃபஸ்ட்டு அதை பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரி எடுத்துருப்பாங்கன்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் அது பிஎல் ஸ்டோரி தான் சொல்லிட்டு எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. வேறு எதுவும் கிடையாது, த அன்டைம்டு சைனீஸ் ட்ராமா. அதை நான் பார்த்துட்டே இருக்கும்போது தான் சின்னதாக வந்து ஒரு வீடியோ வந்துச்சு நம்ம ஜெமினாது. என்னன்னு தெரியல, அந்த ஸ்மைல் மேஜிக்னே சொல்லலாம். அந்த ஸ்மைல் என் ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் வந்துருச்சு. எனக்கு அந்த பாஷை புரியல, அதான் அந்த லாங்குவேஜ் எனக்கு புரியல. அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் அந்த செகண்ட் எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு ஜிமினாவை பார்க்கும்போது. அடுத்தடுத்து அதை பார்க்கும்போது இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் இல்லையா, அப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சு. ஆனால் ஸ்டார்டிங்கில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதில் யார் ஜேகே, யார் ஜிமீர், யார் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு 7 மெம்பர்ஸுமே எனக்கு என்னமோ ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்லலாம். இன்னும் வரைக்குமே எனக்கு கொரியா வந்து எனக்கு தெரியாது. இருந்தாலும் எனக்கு பிடிஎஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓரளவுக்கு வந்து எனக்கு இங்கிலீஷ் தெரியும். அந்த சாங்கோட வந்து வரிகளை வந்து நான் இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் தான் என்னால் புரிஞ்சிக்க முடியும். இன்ன வரைக்குமே நான் பிடிஎஸோட ஃபுல் சாங் வந்து நான் கேட்டது கிடையாது. ரெகுலராக அவங்களுடைய அப்டேட்டை வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. இருந்தாலும் எனக்கு பிடிஎஸ் பிடிக்கும். OT7 எனக்கு பிடிக்கும். ஸ்பெஷலாக என்னுடைய ஏஞ்சல், என்னுடைய சேடான ஃபேஸில் ஸ்மைல் கொண்டு வந்த என்னுடைய ஏஞ்சல், என் லைஃப்பை மாற்றின ஏஞ்சல் அப்படின்னு சொன்னால் ஜெமினா தான். இன்றைக்கி அவருடைய பர்த்டே. இன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். மூச்சு பையா, நீ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். உன் லைஃப்பில் வந்து நிறைய சேட்னஸ் நடந்திருக்கு. இந்த வருஷம் கூட உன் லைஃப்பில் வந்து சில விஷயம் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் நினைக்கும் போது எங்களுக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நீ வந்து ஒரு போல்டான பர்சன். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உன் க்யூட்டான ஸ்மைலை வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எப்போவுமே உன் மேலே நம்பிக்கை இருக்குது. அப்புறம் நான் ஜிக்கு கூட ஷிப்னே சொல்லலாம். 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, விடிய வந்து ஜிக்கு கூட வீடியோஸ்லாம் வந்து பார்த்து தள்ளியிருப்பேன் நான். அந்த மாதிரி ஒரு பைத்தியம் நான் ஜிக்குக்கு. சரி, ஓகேடா, நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய பர்த்டே பாய்க்கு வந்து நம்ம விஷ் பண்ணிக்கலாம். ஜிமினா, எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கணும். உனக்காக நான் எப்போவுமே என் காட்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நான் சேஃபாக இருக்கணும், நீ ஹெல்த்தியாக இருக்கணும். இப்போ நீ கொஞ்சம் ஆள் அப்படியே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்க, செம்ம க்யூட்டாக இருக்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடா. மூச்சு பையா, நீயும் சங்குக்கும் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். அப்புறம் இது நடுவில் தான் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். என்னடா, நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சேர்ந்த அவங்களுக்குமே வந்து இன்றைக்கி வந்து பர்த்டே. ஆக்சுவலி அவங்க மாஃபியா பிரதர்ஸ் ஸ்பெஷல் பார்ட் தான் கேட்டிருந்தாங்க. இல்லை சிஸ்டர், அது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணணுன்னா எப்படி வந்து எனக்கு 2-3 டேஸ் ஆகும். அதனால தான் இன்றைக்கி வந்து நான் இந்த ஸ்டோரி வந்து போட்டிருக்கேன். இதில் உங்கள் நேமை வந்து நான் சொல்கிறேன். உங்களுடைய நேம் வந்து பிரியங்கா அப்படின்னு சொல்லி அந்த ஐடியில் இருந்துச்சு. அந்த நேம் தான் உங்கள் நேமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இருந்தாலும் உங்களுக்குமே வந்து நான் இன்றைக்கி விஷ் பண்ணிக்கிறேன்டா. இந்த ஒரு ஸ்பெஷலான டேயில் நீங்களுமே பிறந்திருந்திருக்கீங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டியர்ஸ். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுற எல்லா டியர்ஸ்க்குமே நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன்னா. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. லைஃப்லாம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். நீங்கள் லைஃப்பில் ஆசைப்பட்டது எல்லாமே உங்கள் லைஃப்பில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காட்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன்டா. ஓகேடா, இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து நினைக்கிறேன் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் யோசிச்சது வேறு ஒன்று தான். ஆனால் இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் இது ஒரு மூவியாக போகும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகேடா, இதுவே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்.
அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி இமேஜினேஷன் பண்ணுங்கடா. ஒரு அருவி வந்து அப்படியே கொட்டுது. அந்த இடம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. சுற்றி காடாக இருக்குது, அவ்வளோ மரங்க இருக்குது. அதுக்கும் நடுவில் அந்த அருவி கொட்டுது. அங்கே ஒரு பாறை மாதிரி இருக்குது. அங்கே ஒரு பர்சன் உட்காந்துட்ருக்காங்க. உங்களுடைய ஷோல்டரில் இன்னொரு பர்சன் அப்படியே சாஞ்சிட்டு 2 பேரும் அவங்களுடைய ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி இப்படி பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஜிமீன், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. நீ சொல்லணும் தான் சொல்கிற. ஆனால் என்ன விஷயம் சொல்லி இது வரைக்கும் நீ சொல்லவே இல்லை. ஜிமீன், ஒரு பர்சன் ஒரு ஷோல்டரில் சாஞ்சிட்ருக்கார்ல, அது வேறு யாரும் கிடையாது, நம்மளுடைய ஜேகே தான். எனக்கும் அது சொல்லணும் தான் தோணுது. ஆனால் அதை சொல்ல வந்தேன்னு சொன்னால் இது அப்படியே கலைஞ்சிருதே. நான் உன்னை விட்டு ரொம்ப தூரமாக போயிடுறேனே. மறுபடியும் இந்த மாதிரி 2 பேரும் க்ளோஸாக இருப்பான்னு சொல்லி எனக்கு தெரியலை. அப்படி சொல்லும் போதே இப்போது ஜிகேயோட கண்ணில் அப்படியே டியர்ஸ் வந்திருக்கோம். இப்போ ஜிமீன் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. எனக்கும் தெரியும் நீ அதை சொல்ல வந்தாலே என்னை விட்டு நீ தூரமாக போயிடுவேன்னு சொல்லி எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு உன்னுடைய பேரை கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது. நீ என்ன சொல்கிறன்னு சொல்லி கேட்கணுன்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. இது எப்போவுமே நடக்காதா அப்படி சொல்லி ஒரு மாதிரி ஐஸெல்லாம் கலங்குற மாதிரி ஜிமீன் ஜிகே பார்த்து கேட்டுட்ருக்கிறாரு. ஜேகேன்னு சொல்லி நமக்கு தான் தெரியும், ஆனால் ஜிமீனுக்கு அவருடைய நேம் ஜேகே தான் அப்படி சொல்லிட்டு தெரியவே தெரியாது. அதாவது ஜங்குக். ஷார்ட்டாக ஜேகே வந்து சொல்லுவாங்க. ஜிமீனோட கையை ஜங்குக் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு, எனக்கு தான் அதை சொல்லியா அவன் என்னுடைய நேமையாதவும் கிட்ட நான் சொல்வேன் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமீன் வந்து தலையாட்டுறாரு. ஜங்குக் ஜிமீனோட ஹேண்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு, என்னுடைய நேம் அப்படி சொல்லும் போதே அந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே அப்படியே மறைஞ்சிருது. ஜிமீன் நின்றுட்டுருக்கிறாரு. ஒரு நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கிற மாதிரி இருக்கு. ஆப்போசிட்டில் ஜங்குக் நின்றுட்டுருக்கிறாரு. இப்போது ஜிமீன் அப்படியே சுற்றி பார்த்துட்டு, வேணாம் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் கிட்டே வந்து முகத்தில் கை வச்சு ஸ்டாப் பண்ணலாம் சொல்லிட்டு வராரு. என்னுடைய நேம் ஜே அப்படி சொல்லும் போதே சடனாக ஒரு லாரி வந்து இப்போது ஜங்குக்கை அப்படியே இடித்து தள்ளிடுது. அம்மா அப்படி சொல்லிட்டு அலறி அடித்து ஜிமீன் வந்து எந்திரிக்கிறாரு. இப்போ பஸ் சடன் பிரேக் போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏய் ஜிமீன், என்னடாச்சு? ஜிமீன் அப்படி சுற்றி பார்க்குறாரு. என்னாச்சு? மறுபடியும் அதே ட்ரீமா? ஆமாங்கிற மாதிரி ஜிமீன் வந்து தலையாட்டுறாரு. இப்போது ஜிமீனோட ஹேண்டை ட்ரேங் வந்து அப்படியே பிடிக்கிறாரு. இந்த பக்கம் சுபீன், என்னாச்சு ஜிமீன்? ரொம்ப பயந்துட்டியா? அதே மாதிரி தான் வந்துச்சா? ஆமாம், அதே மாதிரி தான் வந்துச்சு. பஸ்ஸில் இருக்க எல்லாருமே இப்போ ஜிமீனை சுற்றி தான் இருக்கிறாங்க. சார் அப்படி சொல்லி அந்த டிரைவர் வந்து கத்துறாரு. என்னாச்சு டிரைவர், ஏன் அப்படி கத்துறீங்க அப்படி சொல்லி அவ்வளோ நேரம் ஜிமினை பார்த்த மாதிரி தான் அங்கே ஷுவா நின்றுட்டு இருந்திருப்பாரு. டிரைவர் கத்துனவொன்னே என்னாச்சு சொல்லி கேட்கும்போது, சார் அங்கே பாருங்கள் சார், அங்கே மலை சரிவு நடக்குது சார். நம்ம பஸ்ஸை மட்டும் ஸ்டாப் பண்ணாமல் போயிருந்தோம் சொன்னால் அந்த பள்ளத்துக்குள்ளே நம்மள விழுந்திருப்போம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஷுகா அப்படியே திரும்பி ஜிமினை தான் பார்க்குறாரு. இப்போ ஜிமின் மட்டும் கத்தாமல் இருந்திருந்தாரு அப்படி சொன்னால் அந்த பஸ்ஸை ஸ்டாப் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா? இவங்க எல்லாருமே செத்து போயிருப்பாங்க சொல்லப்போனால். அதுதான் ரொம்ப ஷாக்கோட ஷுகா வந்து திரும்பி அங்கே ஜிமினை தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போது டேங் வந்து ஷுகாவை பார்த்து என்னங்கிற மாதிரி கேட்குறாரு. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஷுகா வந்து தலையாட்டிட்டு, இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு வேறு எதனா ரூட் இருக்கா? எஸ் சார், இந்த சைடு போனோன்னா போயிடலாம். சரி ஓகே, அந்த ரூட்டுக்கே போங்க. இவங்க எல்லாருமே ஆஃபீஸ் ட்ரிப்புக்கு தான் வந்திருப்பாங்க. மெயினாக ஜிமினுக்காக தான் இவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணியே வந்திருப்பாங்க. ஏன்னா ஜிமினுக்கு கொஞ்ச நாளாகவே ஒரு ட்ரீம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஜிமின் அதை பெருசாக எடுத்துக்கலைனாலும் போக போக ஜிமீனுக்கு அந்த ட்ரீம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. எதுவுமே பேசலை அப்படின்னு சொன்னால் ரொம்ப நேரம் 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக உட்காந்துட்ருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஜங்குக்கு வந்து அவருடைய நேமை வந்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணாலோ, இல்லை அவர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணாலோ டக்குன்னு அந்த இடத்துல வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடுது. ஜிமினோட கண்ணு முன்னாடியே ஜங்குக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. இதனாலே ஜங்குக் எதனா பேச வந்தால் கூட ஜிமின் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பார். ஸ்டார்டிங்கில் இதை பற்றி டயாங்டையோ இல்லை சூபின்டையோ சொல்லும் போது கூட அவங்களாம் நம்பவே இல்லை. நான் போய் சொல்ல, நிஜமாக தான் சொல்கிறேன், எனக்கு அந்த ட்ரீம் அடிக்கடி வருது. இப்போலாம் எனக்கு தூங்கவே பயமாக இருக்குது. என் கண்ணு முன்னாடி அந்த பர்சனுக்கு என்னால் பார்க்க முடியல. அதுக்கு நீ அந்த இவ்வளோ அழுகுற? இல்லை உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவா. நான் அந்த பர்சனை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். என்னது லவ் பண்ணுறியா? ஆமாம் சோபின், அவன் என் ட்ரீமில் வரும்போது நான் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இருந்தாலும் உள் மனசில் இந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். புரிஞ்ச அளவுக்கு அவனை நான் எதுவுமே பேசவே விட மாட்டேன். ஆனால் அவன் என்கிட்ட என்னமோ சொல்ல ட்ரை பண்ணுறான். எனக்கு நல்லாவே தெரியுது. அது என்னன்னு தான் சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து அழுவார். ஜிமினை டயாங் கம்ஃபர்ட் பண்ணுவார். சில நேரம் சுபின் வந்து கம்ஃபர்ட் பண்ணுவார். ஜிமினோட ஃப்ரெண்ட் டயாங், அப்புறம் சுபின், டயாங் அப்புறம் ஷுகா வந்து
காலேஜ் படிக்கலேருந்து லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. சுகா வந்து சீனியர், இவங்க ஜூனியர். சுகாவோட கம்பெனியில் தான் இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த பஸ்ஸுமே அவங்க ஊருக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. ஜிமீன், நான் வீடு வரைக்கும் வரட்டுமா? இல்லை டயம், நான் ஓகே தான், உனக்காக பரிசுகா வெயிட் பண்ணிகிட்ருக்கான். சரி ஓகேடா நான் வரேன் அப்படின்னு சொல்லி சுபின் சொல்கிறாரு. இல்லை நீ வீட்டுக்கு போ, அங்கே அப்பா வந்துட்டாரு, உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. இல்லைடா நான் ஓகே தான், இது என்ன எனக்கு புதுசா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ டேங்கும் சரி சுபினும் சரி ஜிமினை ஒரு ஹக் பண்ணிவிட்டு டேங் நேராக இப்போது சுகா கூட பைக்கில் வந்து போகிறாரு. இந்த பக்கம் சுபின் அவங்க அப்பா கூட வந்து போகிறாரு. ஜிமி இப்போ அவங்க வீட்டுக்கு தான் ஒரு டாக்ஸியில் வந்து போயிட்டுருக்கிறாரு. இப்போ அந்த விண்டோவில் அப்படியே சாஞ்சிட்டே போகிறாரு. லைட்டாக மழை தூரல் வந்து போடுது. அதோட துளிகள்லாம் வந்து இப்போது ஜிமினோட ஃபேஸில் வந்து படுது. கிளைமேட் நல்லா இருக்குது, சில்லுன்னு இருக்குது. ஆனால் ஜிமினுக்கு தான் ஹார்ட்டெல்லாம் அவ்வளோ பாரமாக இருக்குது. யார் உன்னுடைய நேம் என்னன்னு கூட எனக்கு தெரியல. உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே என்னுடைய ட்ரீமில் வர நானும் உன்னை எங்கேயோ தேடுறேன். உன்னை என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. உன்னுடைய உருவத்தை தவிர எனக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாது. எப்படி உன்னை நான் கண்டுபிடிப்பேன்? இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக இன்றைக்காவது ஒரு நாள் உன்னை நான் மீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணாரு. பட் டக்குன்னு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் நினைக்கிறது உங்ககிட்ட சொல்லல. கண்டிப்பாக சொல்லுவேன். அடுத்த வாட்டி என் ட்ரீமில் நீ வர்றப்போ கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அந்த ட்ரீம் முடிகிற வரைக்கும் உன்னுடைய ஹேண்டை அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு உன்னுடைய ஷோல்டரில் சாஞ்சிட்டு என் மனசில் சின்னன்னு இருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாமே உங்ககிட்ட நான் சொல்லுவேன் அப்படி சொல்லிவிட்டு ஜிம்னோட லிப்ஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல். இப்போ அப்படியே நம்ம டேக்கி சைடு பார்த்தோம் அப்படின்னா, என்னடியாச்சு எதுக்கும் ஃபேஸ் இப்படி வச்சுட்ருக்கேன் சுகா, ஜிம்மினை நினச்சி தான் நான் இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை பேக்லேருந்து ஹக் பண்ணியிருந்துப்பார். பைக்கில் தானே போகிறாங்க. இப்போது சுகாவோட ஷோல்டரில் ஒரு ஹெட்டை வச்சு அப்படியே படுத்த மாதிரி இன்னமும் சுகா அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாரு. என் மழை வர மாதிரி இருக்குடி, கிளைமேட் நல்லா தான் இருக்குது, ஆனால் என் மனசு தான் சரியில்லை. என்னாச்சும் உன் பாலா போன மனசுக்கு? ஜிம்மினை என்ன நினச்சி நீ ஏன் அவ்வளோ யோசிக்கிற? நீ யோசிக்கலையா சொல்லு. எனக்கு அவனை நினச்சி கவலையாக தான் இருக்குது. ட்ரீம் சொல்லிட்டு இந்த 1.5 வருஷமாக இப்போ என்ன தான் பண்ணிகிட்ருக்கான்? இப்படி என்ன தான் அந்த ட்ரீமில் வருது? அதான் சொல்கிறான்ல ட்ரீமில் என்ன வருதுன்ட்டு. மறுபடியும் நத்திக்கிட்ட என்ன அர்த்தம்? என்னடா இது, ட்ரீமில் வரானா? பேர் சொல்ல ட்ரை பண்ணா அவன் ஆக்சிடென்ட் ஆயிரானா? என்னத்தான் சொல்கிறது? இப்போ பேர் தெரியாமல் ஒரு பர்சனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதான் எனக்கும் புரியல அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது சுகா அப்போது அந்த பைக்கை அப்படியே ஸ்டாப் பண்ணாரு. என்னாச்சு, அதிகமாக மழை பெய்தானே? இல்லை, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன சுகா, அவனுடைய பேர் தானே தெரியாது, ஆனால் அவனுடைய உருவம் தெரியும்ல. இப்போ அந்த பர்சன் எப்படி இருப்பாங்க சொல்லிட்டு ஜிமினுக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக அவனுடைய ட்ரீமில் வந்துட்டுருக்கான். அப்படி இருக்கும்போது அதை நம்ம பெயிண்ட் பண்ணால் எப்படி? சுகா, இது ஏன் இத்தனை நாள் எனக்கு தோணவே இல்லை. அப்போ நான் நீ ஒத்துக்கிறியா முட்டான்னு சொல்லிட்டு சுக்கா அப்படி சொல்லிட்டு முத்துக்கல சப்புன்னு அடிக்கிறாரு. வலிக்குதுடி. இப்போ உன் ஃபேஸை காட்டு ஈன்னு சொல்லி இழிக்கிறாரு. அப்பா ஸ்மைல் வந்துருச்சு. சுகா பைக்கை திருப்பி போய் போகலாம். அவன் இப்போ தான் வந்திருக்கான், அதுவும் இந்த ட்ரீம் வேறு. இன்றைக்கி அவன் இதுலேருந்து வெளியே வரட்டும், எப்படியும் நாளைக்கு ஆஃபீஸ் வருவான்ல, அப்போ பார்த்துக்கலாம். சரி ஓகே. இப்போ என்ன, என் ஃப்ளாட்டுக்கு வரியா இல்லை உன் ஃப்ளாட்டில் விடுவா? அடி சாவடிச்சிடுவேன். இன்னும் நமக்கு மேரேஜ் ஆகலை, நீ என் ஃப்ளாட்டில் என்ன விட்டுரு. அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு டிக்கி 2 பேருமே போகிறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஜிமின் சைடு பார்த்தோம் அப்படின்னா, ஜிமின் வந்தோடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக பெட்டில் போய் படுத்துட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. அவருக்கு தூக்கமும் வரல, ட்ரீமும் வரல. ப்ளீஸ் வந்துடுறேன், ட்ரீமில் உங்ககிட்ட நான் நிறைய பேசணும், ப்ளீஸ்டா. உனக்கு நான் க்யூட்டாக ஒரு நேம் கூட யோசிச்சு வச்சுருக்கேன் தெரியுமா? ப்ளீஸ்டா ட்ரீமில் வந்துடுறா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஜிமின் ட்ரீம் வாவான்னு சொல்லி கெஞ்சிகிட்டு இருக்கிறாரு. அது வரவேனாங்குது. இப்போ அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துட்டு, நான் கூப்பிட்டா நீ வரமாட்டல, நீயா வருவல, அப்போ இருக்கும் உனக்கு அப்படி சொல்லிட்டு மறுபடியும் படுத்துட்டு பெட்ஷீட்டை போட்டு படுத்துக்கிட்டாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இப்போ அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. அவருக்கு கட்டுப்பாகுது, ஏன்னா ட்ரீம் வரவே இல்லை. சே ஜிமீன் அப்படி சொல்லி அவங்க அம்மா கத்துறாங்க. அது வந்துட்டேன், ஆஃபீஸ் டைம் ஆகிடுச்சு போல இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நேரத்துலேயே ஃப்ரெஷ் ஆகிட்டு, சொல்லுமா என்னாச்சுடா உனக்கு? நேற்றுலேருந்து ஃபேஸே சரியில்லை, ஏதோ ஜுரம் வர அடிக்குதா? நான் மலையில் வெளில நனைஞ்சிட்டு வந்தேன். இல்லைம்மா அதெல்லாம் எதுவும் இல்லை. உடம்பு சரியில்லைண்ணா ஆஃபீஸ் லீவ் போடுறா? இல்லைம்மா ஓகே தான், நான் ஆஃபீஸ் போகிறேன். அவனுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலன்னா தான் உடம்பு சரியில்லாமல் ஆகும், அப்படி தானே அப்படி சொல்லி அவங்க அப்பா வந்து உட்காராரு. அப்பா குட் மார்னிங்டா, எப்போவுமே இதே மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு சரியா? சரிம்மா டைம் ஆச்சு, ஆஃபீஸ் கிளம்புறேன், நீ ஃபுல்லாக சாப்பிட்டு போடா, போதும் எனக்கு வயிறு ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமி நேரம் ஆஃபீஸ் தான் கிளம்புறாரு. இதை கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நேராக சுபின் சைடு பார்த்தோம் அப்படின்னா, செம்ம கோமா ஆஃபீஸில் வந்துட்டுருக்கிறாரு. என்னாச்சு ஜிமின் அவனுக்கு இவ்வளோ கோமா வந்துட்டுருக்கான்? வர்றது லேட்டு, அதுக்கு எதனா ரீசன் வேறு சொல்லுவான் பாரு.
அப்படின்னு அங்கிட்டே அப்புறம் ஜிம்மி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நேராக வந்து அவருடைய சீட்டில் வந்து உட்காராரு. ஆள் ரொம்ப கோவமாக இருக்கிறாராம். என்னாச்சு இப்போ உனக்கு ஏன் அவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டயங்க என்ன பண்ணாரு, அவனுடைய சீட்டை பிடிச்சி கிட்ட எடுத்து உட்கார வைக்கிறாரு. நான் ரொம்ப கோவமாக இருக்கேன். டேய் நடிக்காதடா, லேட்டாக வர்றதுக்கு காரணம் வேறையா? நிச்சயமாக சொல்கிறேன், இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? என்னடா ஆச்சு? என் புது ஸ்கூட்டி போச்சுடா. ஸ்கூட்டி போச்சா? என்னடா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? இது மேலே போய் இடிச்சிட்டியா? நான் இடிக்கலை, அந்த நாய் தான் வந்து இடிச்சிச்சு. எந்த நாய் அப்படின்னு சொல்லி ஜிம்மி இவ்வளோ நேரம் அவருடைய லேப்டாப் பக்கம் திரும்பி உட்காந்துருப்பாரு. இப்போ அப்படியே திரும்பி எந்த நாயிடா சொல்கிற? அது ஒரு நாய், எந்த நாயினே எனக்கு தெரில. நேராக கார் எடுத்துருந்து என் ஸ்கூட்டியில் தான் வந்து இடிக்கிறான். கொஞ்சம் இல்லை தெரியுமா, பாரு எனக்கு அடி கூட பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கையை நீட்டாரு. பார்த்தா சின்னதாக ஒரு கிராச் விழுந்திருக்கு. சிச்சோ பாவம் பிள்ளை. அப்புறம் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு ஏன் கேட்குறாரு. அப்புறம் என்னாச்சு, சரியான சண்டை போட்டேன். என்னை பற்றி உனக்கு தெரியல. ஆமாம்மா உன்னை பற்றி தெரியல. நீ கிழிச்ச கிளியில் ஆள் உயிரோடு இருக்கானா இல்லை எஸ்கேப் ஆகி எங்கன்னா ஓடிட்டானா? ஓடிட்டான், இல்லைன்னா அவ்வளோதான் அவனை. ஓடலா, இதோ வரான் பாரு அப்படின்னு சொல்லி அங்கே சுபின் வந்து கையை நீட்டாரு. இவனா? ஆமாம் இவனே தான். இவன் என்ன இங்கே பண்ணுறான்? இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த எம்பியோட கேபினை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு. இவன் இப்போ சுகாசா ரூமுக்கு போகிறான் தெரியலையே, வாங்க நம்மளும் போகலாம். இப்போ அப்படியே நம்ம சுகாவோட கேபினில் பார்த்தோன்னா, ஏய் ஜேஹூப் என்ன லேட் ஆயிடுச்சு? அது ஏன்டா கேட்குறேன், நடுவில் ஒரு நாய் வந்துச்சு. நாய் வந்துச்சா? என்னடா அடிச்சு தூக்கிட்டியா? என்ன அடிச்சு தூக்கியிருந்தா கூட நிம்மதியாக இருந்திருப்பாடா. ரோடுன்னு கூட பார்க்காம பச்சை வர மாதிரி சண்டை போட்டான். யாரடா சொல்கிற? நாயை சொல்கிறியா இல்லை வேறு யாரையும் சொல்கிறியா? 2 கால் உள்ள நாய் தான். என்னது, என்னை பார்த்தா உனக்கு 2 கால் உள்ள நாய் மாதிரி இருக்கான் உனியா அப்படின்னு சொல்லி இப்போ சூபினி எக்ரி போய் ஜெஹோப்போட முடிவு பிடிச்சி ஆயின்னு ஆயிராரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி சுகா பேந்த முடிச்சிட்டு இருக்கிறாரு. சுபின் விட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறாரு. நானும் ஒன்று விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெஹோப்புமே என்ன பண்ணுறாரு, சூபினோட ஹேரை பிடிச்சி அவர் ஒரு பக்கம் இழுக்கிறாரு. எவ்வளோ இழுத்துமே 2 பேருமே பிரிக்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே செம்ம காண்டாயிட்டாரு நம்மளுடைய சுகா. நிறுத்துறீங்களா இல்லையா அப்படி சொல்லி கத்தினோடனே 2 பேருமே திரும்பி சுகாவை தான் பார்க்குறாங்க. சுகா செம்ம கோவமாக இருக்கிறாரு. இப்போது சூபின் தான் ஜெஹூப்போட ஹேர்லேருந்து கை எடுத்துட்டு சாரி சார் அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் ஜெஹூப்புமே சாரிடா மச்சான் அப்படி சொல்லி கையை எடுத்துகிட்டு 2 பேருமே இப்போது சுகா முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. ஏண்டா இது ஆஃபீஸா இல்லை வேறு எதனா நினச்சிங்களா? என்ன ஜெஹூப்பத்தலாம் அது வரவில்ல ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சிடா. ஏண்டா ரொம்ப அடியா? இல்லை என் காரில் வந்து இவன் ஸ்கூட்டியை இடிச்சிட்டான். இல்லை என் ஸ்கூட்டியில் தான் அவர் கார் வந்து இடிச்சிட்டாரு. சூபின் நான் அவகிட்ட பேசிகிட்டு இருக்கேன், உங்ககிட்ட கொஷின் கேட்டால் மட்டும் பதில் சொல்லு. சாரி சார் அப்படி தலையை கொஞ்சிக்கிறாரு. சாரியை தவிர வேறு எதுவும் தெரியாதுல உனக்கு, ரொம்ப ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்காத, எப்படி பேசுவேன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி சொன்னேன். சுபின் அவ்வளோ சைலண்ட் ஆகிட்டாரு. விட்ரா அது ஏதோ தெரியாமல் வந்து இடிச்சிட்டான். நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க, போய் ஒர்க் பாருங்கள் அப்படி சொல்லி இங்கே சுகா கத்தினோடனே 3 பேருமே அங்கே வந்து போயிடறாங்க. இருந்தாலும் லாஸ்ட் வரைக்கும் சூமின் திரும்பி ஜியோப்பை முறைச்சி பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கிறாரு. க்யூட்டாக இருக்குது. அதை பார்க்கும்போது ஜியோப்புக்கு லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. என்னடா சிரிக்கிற, க்யூட்டாக இருக்கான்னு நினைக்காத, சரியான சண்டை கொள்ளியாவன், அவன்கிட்டலாம் வச்சுக்காத புரியுதுடா மச்சான். அப்புறம் இங்கே எத்தனை மந்த் இருக்க போகிறேன்? இப்போதைக்கு 6 மந்த்டா, அப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் அப்போ வந்து ஆஃபீஸை என்னை பார்த்துக்க சொல்லியிருக்கிறாரு. சரி ஓகேடா, உனக்கு நான் தனியாக அங்கே கேபின் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோ. உன் டேபிளில் சில ஃபைல்ஸ்லாம் வந்து அமுச்சு வைக்கிறேன், என்னன்னு சொல்லி பார்த்துக்கோ சரிடா அப்படி சொல்லிட்டு ஜெஹூப்புமே வந்து போகிறாரு. இப்போ ஜெஹூப் அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு போகும்போது இங்கேருந்து சூபின் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உன்னை நான் விடவே மாட்டேன்டா, இருக்குடா உனக்கு மோசமாக உன்னால் மாட்டாமையாக போயிடுவேன், அப்போ இருக்குடா அப்படி சொல்லி திட்டுறாரு. இப்படியே தான் டேஸ் வந்து போயிட்டுருக்கு. என்னாச்சுடா? ஒன்றும் இல்லாமா, ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால தான் உங்ககிட்ட வந்து படுத்துட்டேன். சரி ஓகே அப்படி சொல்லி என்னோட ஹேரெல்லாம் அப்படியே கோதி விட்றாரு. இப்போது ஜிம்மினுமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. இத்தனைக்கும் அவங்க வந்து சோஃபாவில் தான் அவங்க அம்மா உட்காந்துட்ருக்காங்க. என்னோட மடியில் வந்து ஜிம்மின் வந்து படுத்துட்டுருக்காரு. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. இப்போது ஒரு மாதிரி சில்லுன்னு காற்றடிக்கிற மாதிரி இருக்குது ஜிம்மினுக்கு. அதே பிளேஸ், ஆனால் இப்போது அந்த இடத்துல அருவி மாதிரியெல்லாம் சுற்றி அவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் ஜிமின் வந்து உட்காந்துட்டுருக்கிறாரு. இப்போ அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. அங்கே தான் நம்மளுடைய ஜங்குக்குமே க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஒரு ஹேண்டை ஒரு சீக்ஸில் வச்சுட்டு ஜிமினை பார்த்த மாதிரி உட்காந்துட்டுருக்கிறாரு. என்னமோ சொல்லி ட்ரை பண்ணார். இப்போ ஜிம்மி டக்குன்னு வந்து அவருடைய ஹேண்டை வச்சு ஜங்கு கூட மவுத்தில் வச்சு அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு, இன்றைக்கி நீ எதுவுமே பேசக்கூடாது புரியுதா? எப்போவுமே நீ எதுவுமே பேசக்கூடாது, நான் மட்டும்தான் பேசுவேன், உங்ககிட்ட நிறைய பேசுவேன். பாத்தியா, நான் பேசினா எதுவுமே ஆக மாட்டேங்குது, நீ பேசினா மட்டும்தான் எத்தனை ஒன்று ஆகுது. அதனால் நீ எதுவுமே பேசாத, நானே பேசுகிறேன். நீ என்கிட்ட என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, ஆனால் உங்ககிட்ட நான் நிறைய சொல்லணும். என்னுடைய நேம் ஜிமின் தானே தெரியும் உனக்கு?
என்னுடைய ஃபுல் நேம் பார்க் ஜிமின், தெரியுமா? தெரியாத சொல்லி தலையாட்டுறாரு. இன்னும் நிறைய நேம் வச்சு கூப்பிடுவாங்க. மூச்சி, சிம் சிம் அப்படி சொல்லி கூப்பிடுவாங்க. எல்லா நேமுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. நான் எப்படி இருக்கேன்? ஏய் இரு நானே சொல்கிறேன், நான் க்யூட்டாக தானே இருக்கேன் அவன் சொல்லி தலையாட்டுறாரு. அங்கே ஜங்கு கூட ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைல் இருக்குது. நீ ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்ல வரையே, உன் நேமை விட்டுரு, ஆனால் நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வரலை. அது வந்து அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, ஒருவேளை நீ அப்படி சொல்லி பார்க்கும்போதே இப்போது ஜிமின் முன்னாடி ஜங்குக்கு அப்படியே நீல் பட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஒரு கை ஃபுல்லாக அவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஒருவேளை இவன் என்னை லவ் பண்ணுறானா? நான் லவ் பண்ணுற மாதிரி இதை கிட்ட கேட்கலாமா? இல்லை நான் கேட்டேன்னு சொன்னால் மறுபடியும் எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி சொல்லி ஜிமின் வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஜங்குக் என்னங்கிற மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணி கேட்குறாரு. இல்லைன்னு சொல்லி ஜிமின் வந்து தலையாடுறாரு. ஏந்தா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த ஃப்ளவர்ஸை ஜிமின் முன்னாடி நீட்டுறாரு. அதை வாங்கலாம்னு சொல்லிட்டு குனியும் போது சடனாக மொபைல் வந்து அப்படியே ரிங் ஆகுது. ஜிமினுக்கு அந்த ட்ரீம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலையுது. ஒரு கண்ணு முன்னாடியே ஜங்குக்கு அப்படியே மறைய ஆரம்பிக்கிறாரு. ஜிமின் அப்படியே சுற்றி பார்க்குறாரு. அந்த இடமே அவ்வளோ சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அவங்கள சுற்றி அவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுல, இப்போ அந்த இடம் ஏதோ ஒரு ரோட்டில் நிற்கிற மாதிரி இருக்குது. ஜிமின் அவ்வளோதான். ஜிமின் பயந்துட்டாரு. டக்குன்னு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி எழுந்திரிச்சு உட்காந்துட்டாரு. ஏய் ஜிமின், என்னாச்சுடா? என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை சின்னமா, அப்புறம் உன் ஃபேஸ்லாம் இப்படி வேர்த்துருக்கு அப்படி சொல்லி ஜிமினோட ஃபேஸ்லாம் அப்படியே தொடச்சி விட்றாங்க. ஒன்றும் இல்லைம்மா. அம்மா என் மொபைல் ரிங் அடிச்சாண்ணா? ஆமாடா, டயங் தான் பண்ணா. நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா, அதான் கட் பண்ணி வச்சிட்டேன். டயங் பண்ணானா அப்படி சொல்லிட்டு இப்போது டயங்க்கு வந்து கால் பண்ணுறாரு. சொல்லு டயங்கா. ஜிமின் சாரிடா, ஷுகோ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னான், நான் மறந்தே போயிட்டேன். எப்படி மறந்தேன்னு எனக்கே தெரியல. என்னடா, ஏதோ முக்கியமான ஒர்க் இருக்காண்ணா? ஏச்சா ஆஃபீஸ் ஒர்க்லாம் இல்லைடா, பர்சனல் தான். உன்னுடைய அந்த ட்ரீம் சொன்னல, ஆமாம், அதை பற்றி சுகா ஒரு ஐடியா சொன்னான். நீ ஆஃபீஸ் வந்தோன்னா பேசணும்னு நினச்சா, நான் மறந்துட்டேன். நீயும் அந்த ட்ரீமை பற்றி பேசலையா? அதனால் எனக்கு நீ அப்போ வரல. என்ன சொன்னார் சுகா சார்? அது வந்துட்டா, உனக்கு அந்த ட்ரீமில் வந்து பர்சனோட நேம் தெரியாது, ஆனால் அந்த பர்சனோட ஃபேஸ் உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஆமாம், அதை நம்ம எதனா ஆர்டிஸ்ட்டை வச்சு ட்ரா பண்ணால் என்ன? இப்போது ஜிமினோட ஃபேஸு ஸ்மைல், நீ ஸ்மைல் தானே பண்ணுற? ஆமாட்டாயங்க, இது இத்தனை நமக்கு யோசனை இல்லை பாரு. சுகா சொன்னான், அதையும் நான் மறந்துட்டேன் அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு. சரி ஓகே, இப்போ கிளம்பி வரியா? எங்கே? நீ சுகாவோட அப்பார்ட்மெண்ட்கே வந்துடு. சுகா அந்த ட்ராயிங் ஆர்டிஸ்ட் அங்கே வர சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. சரி ஓகேடா, ஒரு ½ ஹவரில் வந்துடுறேன். நீ எங்கடா போகிற? அம்மா நான் ட்ராயிங்கை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து போகிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா சுகாவோட அப்பார்ட்மெண்ட் தான். ஜிமினை தான் எல்லாம் ரொம்ப சீரியஸாக பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் வந்து அந்த ட்ராயிங் ஆர்டிஸ்ட் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து இப்படி இருப்பார் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. இவங்க எல்லாம் குறுக்குறுன்னு ஜிமினை தான் பார்த்துட்ருக்காங்க, ரொம்ப சீரியஸாகவே பார்த்துட்ருக்காங்க. ஷுகா, டயாங், அப்புறம் சுபின். இப்போது ஜிஹூப் சைடாக திரும்பி சுபினை பார்க்குறாரு. சுபின் ரொம்ப சீரியஸாக நக்கத்தெல்லாம் கடிச்சிக்கிட்டு அந்த ட்ராயிங் வந்து லாஸ்ட் அவுட்ஃபிட் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்கிறாரு. அதை பார்க்கும்போது ஜிஹூப்க்கு லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. வேணாண்ணா ஜிஹூப், அவன் பார்க்க தான் க்யூட்டாக இருப்பான், பயங்கரமாக சண்டை போடுவான், அவன் உனக்கும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஷுகா வந்து ஜெயப்போட காதில் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ஜெயப் மறுபடியும் ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ சுபின் தான் பார்க்குறாரு. சுபின் நகத்தை கடிச்சிட்டு இருந்துப்பார்ல, இப்போ அந்த கையை அப்படி கீழே போட்டுட்டு ஃபாஃப் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஜெயப் திரும்பி முன்னாடி தான் பார்க்குறாரு. ஜிமின், இவன் தான் உன் ட்ரீமில் வரானா? நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் கிட்ட வந்து ஜிமின் கிட்ட வந்து நின்றுட்டு அந்த ட்ராயிங்கை தான் பார்த்துட்ருக்கிறாரு. செம்ம அழகாக இருக்கிறாரு பார்க்குறதுக்கு ஜங்குக். ஜிமின், சொல்லுங்கள் சார், இந்த பசங்க தானே உன் ட்ரீமில் வர்றது? ஆமாம் சார். அப்புறம் என்னடா, நம்ம சோஷியல் மீடியா பக்கம் பார்க்கலாம், ஒரு வேளை அவன் ஃபோட்டோ வந்து அதில் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, அது மூலியம் நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே மொபைலில் எடுத்துகிட்டு ஆளுக்கு ஒரு மூலையாக உட்காந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோஷியல் மீடியா பக்கம் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. டைம் தான் போகுது, ஆனால் கண்டே பிடிக்க முடியல. சரி விடுங்க, பார்க்கலாம், எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் அவரை மீட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஜிமின், ஃபீல் பண்ணாத, இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சலாம் சரியா அப்படின்னு சொல்லி ஜெயப் வந்து ஜிமினை பார்த்து சொல்கிறாரு. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்து தலையாட்டுறாரு. இப்படியே தான் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்கு. இவங்களால முடிஞ்ச முயற்சியுமே இவங்க செய்கிறாங்க. ஒரு சோஷியல் மீடியாவை போய் பார்த்து செக் பண்ணுறாங்க, ஆனால் எங்கேயுமே ஜங்குக்கை கண்டுபிடிக்கவே முடியல. ஒருவேளை இது ட்ரீமாக இருக்குமோ அப்படின்னு நம்ம சுபின் தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அவங்க எல்லாருமே ஒரு கெஃபேல தான் வந்து உட்காந்துட்ருக்குறாங்க. என்ன சொல்கிற சுபின்? ஆமாட்டேன், இந்த மாதிரி ஒரு பர்சன் எதுலேயுமே இல்லை. நம்மளும் சோஷியல் மீடியா பக்கம் போய் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டோம், எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது தெரியணும்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி ஒரு பர்சன் இல்லவே இல்லைன்னு தான் அர்த்தம். இல்லை, இப்படி ஒரு பர்சன் இருக்கிறாங்க. இல்லை ஜிமின், நீ வெறும் ட்ரீமில் தானே பார்க்குற, ஒருவேளை ரியலாக இல்லாமல் கூட இருக்கலாம்ல. ப்ளீஸ் சுபின்,
அப்படி மட்டும் சொல்லாத, எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னுடைய என்னுடைய ட்ரீமில் வர அந்த பர்சன் நட்சத்திரலையும் இந்த வேர்ல்டில் இருக்காங்க. எனக்கு என்னமோ ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோதான், கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் அந்த பர்சனை மீட் பண்ணுவேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு போயிட்டாரு. ஜிமின் அப்படி சொல்லி இங்கே கத்துறாரு. வீடு அவன் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறான். இல்லை சுகா, அவன் பாரு எப்படி இருந்தான்னு சொல்லிட்டு, நான் வந்து 2 months ஆச்சா, அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு பாரு. எனக்கே தெரியுதுடா, அவன் ரொம்ப லவ் பண்ணுறான்னு சொல்லி நினைக்கிறேன். ஆமாம் சுகா, அவன் ரொம்ப லவ் பண்ணுறான். பயமாக இருக்குது எனக்கு. ஜிமினை நினைக்கும் போது ஒருவேளை சுபின்னு சொல்கிற மாதிரி அந்த பர்சன் இல்லைனா ஜிமினோட லைஃப் என்ன ஆகும், அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணு சொல்லிட்டு சுகாவுக்கு சரி மற்ற மெம்பர்ஸ்க்கும் சரி ஒன்றுமே புரியல. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் சைடு தான் பார்க்குறோம். ஜிமின் ஒரு பீச்சில் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாரு. அந்த அலைகள்லாம் வந்து ஜிமின் மேலே அப்படியே டச் பண்ணி போயிட்டுருக்கு. அவங்க சொல்கிறது கண்டிப்பாக உண்மை இருக்காதுல்ல, எனக்கு ஃபீல் ஆகுது. நீ எங்கேயோ இருக்க, ஆனால் எங்கே இருக்க, ப்ளீஸ் கண்ணு முன்னாடி வந்துடு, எனக்கு எனக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குது, ப்ளீஸ் அப்படின்ட்டு அப்படியே அந்த மணல்லே அப்படியே படுத்துடுறாரு. இப்போது ஒரு வீட்டை தான் காட்டுறோம். அங்கே வாலில் ஒரு பெரிய ஃப்ரேம் போட்ட ஒரு ஃபோட்டோ, அதில் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இப்போ எப்படி ஜிமின் வந்து சொல்லி அந்த பெயிண்டிங் வந்து வரைஞ்சிருப்பாங்க அதே மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு பன்னி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு நம்ம ஜங்கு கூட பிக் தான் இருக்குது. அங்கே ஜிமின் நினைக்கிறது நிஜம்தான், அவர் எங்கேயோ இருக்கிறாரு. ஜிமினுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது இல்லையா, ஆனால் எங்கே இருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு தான் யாருக்குமே தெரியல. இப்போ அப்படியே அந்த வீட்டை பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜங்கு கூட ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அந்த வீட்டை பார்த்தோன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஜங்கு கூட பிக்காக இருக்குது. அவருடைய கையில் கேமரா இருக்குது. நிறைய ஃபோட்டோஸில் அவர் கையில் வந்து கேமரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு ஃப்ளவரை இல்லைனா ஏதோ ஒரு பேர்ட்ஸை அவர் வந்து அப்படியே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அங்கே நிறையா மேட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா திங்ஸுமே அப்படியே துடைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த மாதிரி தான் ஜங்கு கூட ஃபோட்டோயுமே வந்து அப்படியே துடைச்சிட்ருக்காங்க. பார்த்துடி கீழே இல்லை விழுந்துற போகுது, அவ்வளோதான், அத்தாண்டி எனக்கும் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தோடய துடைச்சிட்ருக்காங்க. அவங்க பயந்த மாதிரியே அந்த ஃபோட்டோ அப்படியே கீழே விழுந்துருச்சு. அந்த வீடு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது இல்லையா, அந்த ஃபோட்டோ கீழே விழுந்தோடனே அந்த கண்ணாடி உடையிற சத்தம் வீடு ஃபுல்லாக அவ்வளோ சத்தமாக கேட்குது. அந்த மீட்ஸ் 2 பேருக்கும் அப்படியே கை காலம் அப்படியே ஷேக் ஆகுது. சின்னைக்கு நம்ம காலி அப்படி சொல்லி ஒரு பயத்தோடு நின்றுட்டுருக்காங்க. இப்போது மேலேருந்து ஒரு பர்சன் அப்படியே எட்டி பார்க்குறாங்க. ஜங்குக் அப்படி சொல்லி செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடியாந்து இப்போ கீழே கிடக்கல இந்த ஃபோட்டோ தான் அப்படியே வந்து எடுக்கிறாங்க. மேடம் பார்த்து அப்படி சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு பயமாகவே இருக்குது. என்னென்னா அங்கே ஃபுல்லாக அந்த கிளாஸ்லாம் உடஞ்சி கிடக்கலையா, அதை பற்றி கூட கவலைப்படல. அதெல்லாம் அப்படியே தட்டி விட்டுட்டு இப்போ ஜங்குக்கோட ஃபோட்டோ தான் அப்படியே எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ எந்த ஃபோட்டோனா, ஜங்குக் கையில் ஒரு கேமரா வச்ச மாதிரி ஒரு ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல் இருக்குது. அந்த ஃபோட்டோ தான் அது. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் நிற்கிற அந்த மீட்ஸை தான் அப்படி முறைச்சி பார்க்குறாங்க. மேடம் அது வந்து தெரியாமல் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி வாயை கூட முடியல. பள்ளியிருந்த ஒரு சீக்ஸில் அட்டி விழுக்குது. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கா பார்த்து தொடங்கன்னு சொல்லிட்டு, அறிவில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஏய் ஜீன், எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படாமல் என்ன பண்ணுறது ஆரம்? இங்கே பார்த்தல சக்கு கூட ஃபோட்டோ பார்த்தல, ஏய் என்னது இது கையில் அப்படி சொல்லி இப்போ ஆரம் வந்து ஜினோட கையை பிடிக்கிறாரு. ஜினோட கை அந்த கிளாஸில் பட்டு அதுலேருந்து அப்படி பிளட் வந்திருக்கும். ஏய் உன் கையில் பிளட் பாரு. அது எதுவுமே கண்டுக்கல ஜீன். அந்த ஃபோட்டோ கீழே விழுந்து அந்த கிளாஸ்லாம் உடஞ்சி போச்சுல, அதில் தான் அவங்க அவ்வளோ டென்ஷனாக இருந்திருப்பாங்க. கலந்து அப்படியே டியர்ஸ் வருது. ஜீன் அப்படி சொல்லி இப்போ ஆரம் வந்து ஜீனோட கையை அப்படியே பிடிக்கிறாங்க. ஆரம் ஆரம் நம்ம ஜங்கு கூட ஃபோட்டோ ஆரம் ஒன்றும் இல்லை, வேறு கிளாஸ் மாற்றிக்கலாம் சரியா? என்ன இவ்வளோ அசாதாரணமாக சொல்கிறேன்? மேலேருந்து விழுந்துருக்கு, கிளாஸ்லாம் உடஞ்சிருக்கு. நம்ம ஜங்கு பாரு, நீயே பாரு எவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான்ல. நம்ம ஜங்குக்கு எதுவும் ஆகாது சரியா? நீ ஃபஸ்ட் எய்ட் பண்ணலாம் வா. கை ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. இல்லை ஜங்கு கூட ஃபோட்டோ அதை நான் இன்றைக்கி ரெடி பண்ணி போட்டுறேன். இன்றைக்கே இல்லை இப்போவே. சரி இப்போவே யார் இருக்கீங்க அங்கே அப்படி சொல்லி ஆரம் கூப்பிட்டானே. அங்கேருந்து ஒரு மேடு வந்து நான் இப்போவே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் சார்.
கொடுங்க மேடம் அப்படி சொல்லி அவன் பயத்தோடையே ஜின்கிட்ட கை நீட்டுறான். ஃபோட்டோக்கு எதுவும் ஆகக்கூடாது. இல்லை இல்லை மேம் எதுவும் ஆகாது அப்படி சொல்லி பயத்தோடையே அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணனா ஹரம் தான் ஜின்னோட கையில் ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி பேண்டேட் போட்டு விட்றாரு. என்ன ஜின் இப்படிலாம் ஏன் பண்ணுற? அந்த கிளாஸ் உடஞ்சிருக்குன்னு தெரியும்ல, கையில் பாரு எவ்வளோ பிளட் வருது. ஜங்குக்கு எதுவும் ஆகாதில்ல அப்படின்னு ஜின் ஹரமோட ஃபேஸை தான் பார்க்குறாங்க. ஜின் கேட்டதில் ஹரமோட கண் அப்படியே கலங்கி போயிருக்கோம். இருந்தாலும் அவருடைய அழுகையை அவருக்குள்ளே வச்சுட்டு எதுவும் ஆகாது, நம்ம ஜங்குக்கு எதுவும் ஆகாது. நீ ஜங்குக்கு மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கல, நீ ஜங்குக்கை ரொம்ப லவ் பண்ணுறல, ஜங்குக்கு நான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இது என்ன கேள்வி? ஜங்குக்கு என்னோட உயிர், உனக்கு தெரியாத ஆரம். அப்போனா உன்னை விட்டு அவன் எங்கே போவான்? எங்கேயும் போக மாட்டான் சரியா? சீக்கிரமாகவே இந்த ஜின்னை தேடி வந்துடுவான். நிச்சயமாக தாண்டா அப்படி சொன்னேன். இப்போ ஜின் ஹரமோட சோல்டரில் அப்படியே சாஞ்சிக்கிறாங்க. ஜின்னோட கலந்து அப்படியே டியர்ஸ் வந்திருக்கோம். இந்த பக்கம் ஹரமோட கலந்துமே அப்படியே டியர்ஸ் வந்திருக்கோம். ரெண்டு பேருமே அங்கே ஆப்போசிட்டில் வாலில் மாட்டியிருக்க அங்கே ஜங்குக்கோட ஃபோட்டோவை தான் பார்க்குறாங்க. இப்போ நம்ம அப்படியே ஜிக்ஸுக் சைட், அதாவது நம்ம ஜிமினோட ட்ரீமில் பார்த்தோம் அப்படின்னா, ஏய் இப்போ எதுக்கு நீ இப்படி அழுதுட்டுருக்க? ப்ளீஸ் அழுகாத ஜிமின், உங்ககிட்ட தான் சொல்கிறேன் அழுகாத. நீ அழுகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன்கிட்ட தானே சொல்கிறேன் அப்படி சொல்லி இப்போ ஜிமினோட சீக்ஸை பிடிச்சி டேஸ் எல்லாம் இப்போ ஜங்குக்கு வந்து தொடச்சி விட்றாரு. இங்கே பார் என்னை பாரு அப்படி சொல்லி இப்போ ஜங்குக்கை பார்க்குற மாதிரி வச்சுட்டு, என்ன ஆச்சு? எதுக்கு நீ அழுதுட்டுருக்க? வீட்டில் அம்மா அப்பா எதுவும் திட்டினாங்களா? இல்லைங்கிற மாதிரி தலையாடுறாரு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட எதுனா ஃபைட்? இல்லை அதில் எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க மேலே ரொம்ப கோவமாக இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? உன்னை மாதிரி ஒரு பர்சன் இல்லவே இல்லையா, நீ வெறும் என்னுடைய ட்ரீமில் மட்டும்தான் வரியா. அது கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அங்கே இருந்தால் அவங்கள என்ன திட்டிடுவேன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்துட்டேன் நான். அது எப்படி நீ இல்லாமல் இருக்கலாம்? எனக்கு தெரியும் நீ இருக்க, எங்கேயோ இருக்க, எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க, எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. ஆனால் நீ எங்கே இருக்க அதுதான் எனக்கு தெரியல. ஜிமீன் நான் எங்கே இருக்கேன்? இதோ உன் முன்னாடி தான் இருக்கேன். பண்ணி நீ விளையாடாத, உனக்கு நல்லாவே தெரியும் இது வெறும் ட்ரீம். நான் உன்னை நட்சத்திரத்தில் பார்க்கணும். ப்ளீஸ் நீ எங்கே இருக்க? எதுனா சொல்ல, நீ எங்கே இருக்க? நிறுத்து. இப்போ நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? என்னமோ ஒன்று சொன்னியே, உன்னை நான் பார்க்கணுன்னு சொன்னேன். இல்லை அதுக்கு முன்னாடி என்னமோ ஒன்று சொன்னேன். பண்ணி ஆமாம், அது நான் உனக்கு வச்சுருக்க நேம். எனக்கு வச்சுருக்க நேமா? ஆமாம், உன் நேம் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாது. நான் நீ ஸ்மைல் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கேன், அப்படியே பண்ணி ஸ்மைல் பண்ணுற மாதிரி. அதனால தான் உனக்கு நான் அந்த நேம் வச்சுருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போனா எனக்கும் பிடிச்சிருக்கு. ஜிமினுக்கும் பிடிச்சா எனக்கும் பிடிக்கும். பாரு அழகாக ஸ்டாப் ஆகிடுச்சு. பண்ணி அமைதியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாரு, ஜங்கு கூட சொல்கிறல அப்படியே சாஞ்ச மாதிரி அப்படி உட்காந்துட்ருக்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்குல்ல? என்ன பண்ணி ஆப்போசிட்டில் அந்த மூன் ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு ஜிமின் இப்போ ஜங்குக்கு அவ்வளோ டைட்டாக பண்ணிக்கிறாரு. என்ன பண்ணுற நீ இன்றைக்கி? நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க, பயமாக இருக்கு எனக்கு. என்ன மறுபடியுமா? ஆமாம் பண்ணி, ரொம்ப பயமாக இருக்குது. இந்த ட்ரீம்லேருந்து நான் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என் நேரமும் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் நான் ஐஸை ஓப்பன் பண்ணால் இந்த ட்ரீம் போயிடும்ல. பேசாமல் நான் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிகிட்டே இருந்தா எப்போவுமே நீ என் பக்கத்தில் இருப்பல. ஜிமீன் இந்த மாதிரி பேசாத, என்னால் முடியல. உன் கூட இந்த ட்ரீமில் இருக்கிறது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? ஆனால் நீ இல்லாத அந்த லைஃப் எனக்கு சுத்தமாக பிடிக்கல பண்ணி. நீ எங்கே தான் இருக்க? என்னை உன் கூட கூப்பிட்டு போயிடு ப்ளீஸ் அப்படின்னு இந்த பக்கம் ஜிமின் அழுகுறாரு. ஜங்கு கூட கண்ணுமே அப்படியே டியர்ஸ் வந்திருக்கோம். எப்போவுமே கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட ஹேண்டை அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாரு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னாச்சு பண்ணி அப்படி சொல்லி இப்போ தான் நிமிந்து ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக்கு ஒரு மாதிரி அப்படியே லாங்காக ப்ரீத் ஆகுது. உடம்புலாம் ஒரு மாதிரி தூக்கி போகணும்ல, ஃபிக்ஸ் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகுது. ஜிமின் பயந்துடுறாரு. என்னாச்சு பண்ணி பண்ணி என்னாச்சு அப்படி சொல்லி அப்படியே தட்டுறாரு. ஜங்குக்கோட ஐஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ளோஸ் ஆகுது. என்னாச்சு அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜிமின் கேட்டுகிட்டே இருக்கும்போதே இப்போ ஜங்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமினோட கண்ணிலேருந்து அப்படியே மறையிறாரு. அந்த இடமே அப்படியே மாறுது.
ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, ப்ளீஸ் என்னை உங்ககிட்ட கூட்டு போயிடு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமினோட கையிலேருந்து ஜங்குக்கோட கை அப்படியே மறையுது. இதை கொஞ்சம் கூட ஜிமினால் ஏற்றுக்கவே முடியல. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத மணி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இப்போ அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. நிஜமாகவே கத்தியிருந்திருப்பாரு. அந்த பீச்சில் தான் உட்காந்துட்ருக்கிறாரு. பனி பனி அப்படி சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை. சடனாக உனக்கு என்ன ஆச்சு? எப்போவுமே இந்த மாதிரி என்னை விட்டு போக மாட்டேன்ல நீ, என்னாச்சு உனக்கு? உனக்கு எதுவும் ப்ராப்ளமா? நீ நீ எங்கே இருக்க? எப்படி இருக்க? உன்னை எப்படி நான் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பயங்கரமாக அழுகுறாரு. இப்போ நம்ம அப்படியே ஜங்குக் சைடு பார்க்குறோம். நிஜமான ஜங்குக் அப்படி ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அவரை சுற்றி அவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க. இப்போது சீஃப் டாக்டர் தான் பேஷண்ட்டை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லி மற்ற ஜூனியர் டாக்டர்ஸ் அப்புறம் அங்கே இருக்க நர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சீஃப் டாக்டர் வந்து வெளியே வர்றாரு. ஜின் வேகமாக எழுந்திரிச்சு போய் என் பையன் எப்படி இருக்கான்? திடீர்னு இப்படி ஆச்சு? ஒன்றும் பயப்படாதீங்க. கோமா பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ் வர்றது நார்மல் தான், பார்க்கலாம். இப்போது பையனுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைடா. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. இன்னமும் அவர் கோமாவில் தான் இருக்கிறாரு, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து அங்கே வந்து போயிடறாங்க. இப்போ சின் வேகமாக போய் அந்த டோர் வழியாக நம்ம ஜங்குக்கை தான் பார்க்குறாங்க. ஜங்குக் அமைதியாக பெட்டில் படுத்துருக்கிறாரு. அவரை சுற்றி அவ்வளோ மிஷின்ஸ் இருக்குது, நிறையா டாக்டர்ஸ் நர்ஸ் அப்படி சொல்லி நின்றுட்டுருக்காங்க. ஜின் அப்படி சொல்லி இப்போ ஆரம் ஜின்னோட சோல்டரில் கை வச்சு நம்பிக்கையாரு, நம்ம பையன் நம்பிக்கிட்ட வந்துடுவான் அப்படி சொல்லி ஜின்னோட சோல்டர் அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாங்க. ஆரம் நம்ம வேணாம் ஜங்குக்கை வேறு எதனா பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாமா, இல்லைன்னா நம்ம பூசான் கூட்டு போகலாமா? என்ன பேசிகிட்டு இருக்க? இதுவே பெரிய ஹாஸ்பிட்டல் தானே, சியோல்லையே பெரிய ஹாஸ்பிட்டல். நம்பிக்கையா ரீஜன், கண்டிப்பாக நம்ம ஜங்குக் பழைய மாதிரி நம்மக்கிட்ட வருவான். ஆரம் அப்படி சொல்லி ஜின் திரும்பி ஆரம்பை தான் பார்க்குறாங்க. என்ன சம்மந்தம் இருக்குது நம்ம ஜங்குக்கு அப்புறம் ஜிமினுக்கு? ஜங்குக்கியா ஜிமினோட ட்ரீமில் வராரு. முன்ன பின்ன ஜிமின் ஜங்குக்கை பார்த்ததே கிடையாது. ஜங்குக்கோட நேம் என்னன்னு கூட சொல்லி அவருக்கு தெரியாது. ஆனால் இந்த 1.5 வருஷமாக ஜிமினோட ட்ரீமில் வராரு. ஜங்குக்கு இருக்கிறது என்னமோ சியோலில் தான், ஜிமின் இருக்கிறது பூசானில். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருக்குள்ளே என்ன சம்மந்தம் இருக்குது? அதோட ஒரு பெரிய விஷயம், எப்படி ஜங்குக் 1.5 வருஷமாக கோமாவில் இருக்கிறாரு, என்ன ஆச்சு அப்படி சொல்லி நம்ம ஸ்டோரி போக போக வந்து பார்த்துக்கலாம்டா. இப்போ நம்ம அப்படியே பூசானில் பார்க்குறோம். என்ன சொல்கிறீங்க ஆண்டி? ஜிமின் ஒன்று வீட்டுக்கு வரலையா? இல்லை ஜெயாங், இன்னும் வீட்டுக்கு வரல. லேட் நைட் ஆயிடுச்சு, எங்கே இருக்கான்னு சொல்லி கூட தெரில. கால் பண்ணிக்கிட்டே இருக்கோம், கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லி வருது. சரி ஆண்டி, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்கள் போய் பார்க்குறோம். என்னாச்சு ஜெயாங்? இந்த ஜிமின் எங்கே போனான்னு சொல்லி தெரியல சுபின், ஃபோன் பண்ணிப்பாரு, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படி சொல்லி ஜெயாங் இப்போ ஜிமினுக்கு அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. எல்லாமே உன்னால் வந்துச்சு சுபின், நீ எதுக்கு அவன்கிட்ட அந்த மாதிரி பேசுகிறேன்? என்ன பேசிக்கிட்டு இருக்க ஜெயாங்? அவன் வெறும் ட்ரீம்னு சுற்றிக்கிட்டு இருக்கான். இதனால் அவன் ஜிமின் மாதிரி இல்லை, வர வர அவன் வேறு மாதிரி இருக்கான். இதனால் அவனுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் நான் சொன்னேன். இப்போ பாரு, அவன் வீட்டுக்கே போகல, எங்கே இருக்கான்னு கூட தெரில. ஏய் எங்கே போகிற டேங் அப்படின்னு சொல்லி பின்னாடியே சுகா போகிறாரு. அவனை தேடி தான் போகிறேன். சரி இரு, நான் பைக்கை ட்ரை பண்ணுறேன், இல்லை நானே போகிறேன், சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லி இப்போது டேக்கி 2 பேருமே ஜிமினை தேடி தான் போகிறாங்க. இந்த பக்கம் சுபின் அழுதுகிட்டே இருக்கிறாரு. ஏய் இப்போ எதுக்கு நீ அழுகுற? இல்லை டேக் சொல்கிற மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேனா? நானே என் ஜிமினை அழுவ வச்சிட்டேனா? நான் வேணும்னு எதுவும் பண்ணலை, என்னால் அப்படி பார்க்க முடியல. ஜிமின் ரொம்ப மாறிட்டான். உனக்கு தெரியுதுல்ல, நீ வந்து 3 months தான் ஆகுது, உனக்கு தெரியல? ஜிமின் பழைய மாதிரி இல்லை. அப்படி இருக்கும்போது நாங்கள் கூடவே இருக்கிறோம். அவன் எப்படி இருப்பான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாதா? அந்த ட்ரீமில் வர பர்சன் உயிரோடு இருக்கிறானா இல்லையான்னு கூட தெரியாமல் பைத்தியக்கார மாதிரி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஒருவேளை அந்த பர்சன் உண்மையிலே இல்லைனா அவன் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுபின் அழுதுகிட்டே இருக்கிறாரு. சரி ஓகே பார்த்துக்கலாம், நம்ம எல்லாம் இருக்கோம்ல, ஜிமினை அப்படி விட்டுருவோமா? சரி வா, நான் போய் ஜிமினை தேடலாமா? அப்படி சொல்லி சுபின் தலையாட்டுறாரு. இப்போது ஜெயோப் அப்புறம் சுபின் 2 பேருமே அவங்க ஒரு பக்கம் ஜிமினை தேடி போகிறாங்க. இப்போ நம்ம அப்படியே ஜிமினை தான் பார்க்குறோம். நட்டு ரோட்டில் ஜிம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறாரு. ஒரு மைண்ட்ஃபுல்லாக இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜங்குக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டார்ல, அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. என்னாச்சு பண்ணி உனக்கு? பண்ணி நீ நல்லா இருக்கியா? எனக்கு என்னமோ பயமாகவே இருக்குது, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே நட்டு ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறாரு.
இப்போ சடனாக அவர் முன்னாடி ஒரு பைக் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஜிமின் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இல்லையா? ஒரு செகண்ட் பயந்துருப்பாரு. ட்ரயாங்க், நீ தானா? எங்கே போயிட்ட நீ? அறிவு இருக்கா உனக்கு? இன்னியாட்டில் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னையும் தான் கேட்குறேன். அம்மா கால் பண்ணி பயந்துட்டாங்க, என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. மிட் நைட்டுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னியாட்டில் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை ட்ரயாங்கா, ஒரு மாதிரியாக இருந்துச்சா, அதான் சரி பீச்சுக்கு போயிட்டு வரலான்னு. ஏய் அழுத்தியா? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி டேஸை துடைக்கிறாரு. என்னாச்சுடா உனக்கு? என் ஃபேஸில் அப்படியே வீங்கின மாதிரி இருக்கு. ட்ரயாங்கா அப்படி சொல்லி ட்ரயாங்கா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ட்ரயாங்கா. என்னடா ஆச்சு? இப்போ பன்னிக்கு ஏதோ ஆயிருக்குமோ? பண்ணியா? யாரை சொல்கிற? அதோ என் ட்ரீமில் வரால, அவன் எனக்கு ட்ரீமில் வந்தான். அப்போ சடனாக அப்படி சொல்லி ஒரு ட்ரீமில் பார்த்துருந்துருப்பார்ல, அது வந்து இப்போது டேங்க்ட்ட சொல்கிறாரு. ஷுகாவுமே இதை கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ட்ரயாங். அவனுக்கு எதுனா ஆகிருக்குமா? அவன் இல்லாத ஒரு லைஃப்பை நான் எப்படி? என்னால் முடியாது ட்ரயாங், எனக்கு அவன் வேணும் ப்ளீஸ். அவன் இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல ட்ரயாங். எனக்கு அவன் வேணும்னு இப்படியே அழுதுட்டு இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு ஒன்றே பாரு நீ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேயோப்போட வாய்ஸ் கேட்குது. அங்கே ஜேயோப் சூபின் 2 பேருமே நின்றுட்டுருக்காங்க. சூபினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜிமினை பார்க்க அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. இதை பார் ஜிமின், அது யார்? உன்னுடைய அந்த பன்னி. அவனுக்கு எதுவும் ஆகாது சரியா? இந்த சூபின் கிடக்கிறான் லூஸு, அவன் கண்டிப்பாக இங்கே தான் இங்கே இருப்பான். நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா? நீ ஃபஸ்ட்டு உன்னையே பாரு, எப்படி இருக்க நீ? உன்னை நினச்சி உன் பேரண்ட்ஸ் எவ்வளோ பயந்துட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் வீட்டுக்கு போகல. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசலாம் சரியா? சரி உன்னுடைய பைக் எங்க? அது வந்து அங்கே பீச்சில் விட்டுட்டேன். இப்போது ஜெயப்பா அப்படி லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு, சரி ஓகே நான் போய் எடுத்துகிட்டு வரேன். சுபின் நீ ஜிமினை கூப்பிட்டு முன்னாடி போ, நான் ஜிமினோட பைக் எடுத்துகிட்டு பின்னாடி வரேன். என்ன பார்த்துட்ருக்க வா அப்படி சொல்லி இப்போ ஜெயோப்பே ஜிமினை பிடிச்சி பைக்கில் ஏற்றுறாரு. இப்போது டேக்கி 2 பேருமே முன்னாடி போகிறாங்க. பின்னாடி சூபின் அப்புறம் ஜிமின் தான். உங்க 2 பேரும் பின்னாடி போயிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா ஜிமினுக்கு தான் டாக்டர் வந்து அப்படியே இன்ஜெக்ஷன் போடுறாரு. டாக்டர் இப்போதைக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், நல்லா தூங்கட்டும். அவர் தேவையில்லாமல் என்னென்னமோ யோசிக்கிறாருன்னு சொல்லி நினைக்கிறேன். கொஞ்சம் ப்ளேஸை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். அவருக்கும் நியூவாக ஒரு பிளேஸ்க்கு போனால் கொஞ்சம் இதை விட்டு வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்புறம் இந்த டேப்லெட்ஸ்லாம் வந்து கண்டினியூவாக கொடுங்க, தனியாக விடாதீங்க, நிறையா யோசிக்க விடாதீங்க. அவரை சுற்றி எப்போவுமே யாருன்னா ஒருத்தவங்க இருந்துகிட்டே இருங்க, எதனா ஒரு பேச்சு கொடுத்துட்டே இருங்க சரிங்களா? அவர் ஓவர் டிப்ரெஷனுக்கு போகிறாரு பார்த்துக்குங்க அப்படி சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போகிறாங்க. டயாங், என் பையனுக்கு என்ன ஆச்சு? ஆண்டி ஒன்றும் இல்லை, அந்த ட்ரீம் ஒன்று சொல்லிகிட்டு இருந்தான்ல, ஆமாப்பா என்னமோ ட்ரீமில் யாரோ வராங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தான். அதை நான் பெருசாக எடுத்துக்கல, அதனால் எதுவும் பிரச்சனை ஆகிடுச்சான். ஆமாம் ஆண்டி அப்படி சொல்லி எல்லா விஷயத்தையுமே இங்கே டயாங் வந்து ஜிமினோட பேரண்ட்ஸ்கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? ஆண்டி நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம். கொஞ்ச நாளைக்கு டாக்டர் சொல்கிற மாதிரி இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போனால் கொஞ்சம் இது வந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 days கழிச்சு தான் இப்போ எதுக்கு திடீர்னு நம்ம எல்லாம் இப்போ சியோலுக்கு வந்திருக்கோம்? அதுவா, போன வருஷம் வந்தப்போ நீ சொன்னல, என்ன சொன்னேன்? அடுத்த வருஷம் நம்ம இங்கே வரணும் அப்படின்ட்டு. அது முடிஞ்சு 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது ஜிமீன். அப்போ நம்மளால் இங்கே வர முடியல. இப்போது நம்ம கம்பெனி சார்பாக அங்கே ஒரு மீட்டிங் வேறு இருக்குது, அதனால தான் எல்லோரும் வந்திருக்கோம். அதனால் எல்லோரும் கிளம்பி வந்துட்டா ஆஃபீஸ் யாரை பார்த்துப்பா? அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? சாரே கவலைப்படுற என்ன சார் அப்படி சொன்னேன்னே அங்கே டேங்கை பார்த்து சுகாவை ஸ்மைல் பண்ணுறாரு. இதுக்கு ஒன்றும் குறைச்சே இல்லை. சுபீன் உனக்கு என்ன ஆச்சு? பேர் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்க? அது ஒன்றும் இல்லை ஜிமீன். அதுவா, அவனுக்கு அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சான், அதான் நான் சொன்னேன் சுபீன், நீ அங்கே இரு, உன் பேரை சொன்னேன் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கன்னு. ஜெயோ அவ்வளோதான் உனைய. ஏய் சார் போட்டு பேசுடா, அதெல்லாம் ஆஃபீஸில் தான் சரியா? இங்கே நீ நானும் ஒன்று தான். அப்படியா? நீ நானும் ஒன்றா? இந்த டபுள் மீனிங்காக பேசுகிற வேலை என்கிட்ட வச்சுக்காத அப்படி சொல்லி இப்போ டோட்டலாக சுபின் மாறிட்டார். இந்த பக்கம் சுபின் அப்புறம் ஜெவுப் 2 பேரும் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. வேணும்னே தான் ஜெவுப் வந்து சுபின்கிட்ட வம்பிழுத்துட்டுருக்கிறாரு. இப்போ இவங்க 5 பேருமே சியோலுக்கு தான் போயிட்டுருக்காங்க. சியோலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமையே இவங்க எல்லாம் கிளம்பி சியோலுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஜின் இப்போ என்ன ஆச்சு? சாப்பிடு. இது நான் ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், யோசிக்காமல் என்ன பண்ண சொல்ல ஆரம். சரி வீட்டு சாப்பிடு, இது ரெஸ்டாரண்ட். இப்போது ஜின்னுக்கு கால் வருது. ஹலோ காய், ஜின் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க. ஆமாம் காய், அது 2 days கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்காக வெளியே போக வேண்டியதாக இருக்குது. நீயும் மேக்கும்
ஜங்குக்கை பார்த்துக்கிறீங்களா? ஏதோ முக்கியமான வேலை இருக்கா? ஜீன், இது என்ன முக்கியமான வேலை இருக்கான்னு? அதோட பெரிய வேலை எதுவும் இருக்கா என்ன? நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போயிட்டு வாங்க. அப்புறம் அவனை பற்றி எதுவும் தகவல் கிடச்சா? இல்லை ஜீன், தேடிக்கிட்டு தான் இருக்கோம். அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எப்படி கண்டுபிடிச்சிடலாம். சரி அப்படி சொல்லிட்டு ஜின்னு வந்து அப்படியே காலை கட் பண்ணுறாங்க. இப்போது ஆப்போசிட்டில் தான் யாரையும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஜீன், என்னாச்சு? யாரை பார்க்குற? ஆரம் 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 அங்கே பாரு அப்படி சொல்லி கையை காட்டுறாங்க. என்ன? ஆரம் அங்கே பாரு, ஜிமின் தானே இது? ஜிமினா அப்படி சொல்லி சடனாக இப்போ ஆரம் எழுந்திரிச்சு திரும்பி பார்க்குறாரு. எங்கே? அது பாரு அப்படி சொல்லி ஜின் வந்து ஓடுறாங்க. ஜின் எங்கே போகிற அப்படின்னு சொல்லி பின்னாடியுமே ஆரம் வந்து ஓடுறாரு. ரோட்டுக்குமே வந்துட்டாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு. அங்கே நின்னது ஜிமின் தான். என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஆப்போசிட்டில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு வெளியே வந்திருப்பாங்க. அப்போ ரோடை கிராஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது சடனாக ஒரு பைக் வந்து ஜிமினோட கையில் அப்படியே இடிச்சிருது. ஜிமின் என்னாச்சு அப்படி சொல்லி எல்லாருமே பதறி போய் ஜிமினோட கையை பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமினோட கையிலேருந்து அப்படியே பிளட் வந்து வருது. சுகா இங்கே பாரு. ஜிமின் என்னாச்சு? சுகா எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. சரி வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஜிமினை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போயிருந்துருப்பாங்க. தூரத்துலேருந்து ஜிமினோட ஃபேஸை மட்டும் தான் இங்கே ஜின் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஜிமினுக்கு அடிப்பட்டதுலாம் அங்கே வந்து ஜின்னுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஜின் நடு ரோட்டில் நின்றுட்டு சுற்றி பார்க்குறாங்க. ஆறாம் அதோ அப்படி சொல்லி கை காட்டினோன்னே ஆரம்பமே பார்த்துட்டாரு. இப்போது எல்லாருமே காரில் வந்து ஏறுறாங்க. பின்னாடி அவங்க 2 பேருமே ஓடி வந்திருப்பாங்க. அதுக்குள்ளாட்டியும் அந்த காரை வந்து ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும். ஆரம், நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஆரம் அப்படி சொல்லலை. இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் கார் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லி ஆரம் போய் ஃபாஸ்ட்டாக கார் எடுத்துகிட்டு வராங்க. இப்போது அந்த கார் எங்கேயோ போகுது. இங்கே ஆரமோட கார் பின்னாடி வருது. பின்னாடி தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் ஜிமினோட கார் எங்கேயோ மிஸ் ஆகியிருந்திருக்கும். ஜின், அவன் இங்கே இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சிருச்சலாம். எப்படி கண்டுபிடிச்சலாம்? இந்த 1.5 வருஷமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. கண்ணு முன்னாடி பார்த்தும் அவனை மிஸ் பண்ணிட்டோம்ல நம்ம. ஜின், டென்ஷன் ஆகாத, எப்படியும் அவனை கண்டுபிடிச்சலாம். சரி ஓகே, இப்போ நம்ம ஜங்கு கிட்ட போகலாம். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஆரம் காரை எடுத்துகிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாரு. காரை ஸ்டாப் பண்ணும்போது தான் பார்க்குறாரு அங்கே ஜிமின் வந்திருப்பார்ல, அந்த கார் தான் ஹாஸ்பிட்டல் முன்னாடி நிற்குது. ஜின், சொல்ல ஆரம், இதை பாரு, இந்த கார் தானே அது? ஆமாம் இந்த கார் தான் அப்படி சொல்லி இப்போ ஜின் வேகமாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இறங்கி சுற்றி பார்க்குறாரு. ஜின், ஒரு வேளை ஹாஸ்பிட்டல் உள்ளே இருக்கலாம்ல? ஆமாம்ல அப்படி சொல்லிட்டு இப்போ ஆரம்ப அப்புறம் ஜின் 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் போகிறாங்க. எங்கேயோ தேடுறாங்க. இப்போ நம்ம அப்படியே ஜிமின் சைடு பார்த்தோம் அப்படின்னா வலிக்குது, கொஞ்சம் தான்ப்பா இருப்பா அப்படின்னு அந்த கைக்கு வந்து அப்படியே கட்டு போட்டுட்டு இருக்காங்க. சரியான அடிபட்டுருந்துருக்கும். அவனை சும்மாவே விட்டுக்க கூடாது ஜெயோப். அவனை எத்தனை ஒன்று பண்ணியிருந்துருக்கணும். அவன் தான் இடிச்சிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டானே. அப்புறம் எங்கே அவனை கண்டுபிடிக்கிறது? அவன் மட்டும் என் கையில் கிடச்சான், செத்தான் அப்படின்னு சொல்லி சுபின் கத்திட்டு இருக்கிறாரு. கத்தாத, இது ஹாஸ்பிட்டல், எங்கே பார்த்தாலும் கத்திக்கிட்டு இருக்க வேண்டியது. சரி ஓகேப்பா, இந்த டேப்லெட்ஸ்லாம் எழுதிருக்கு, இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோ டேப்லெட் தான் நானும் போடுறது அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கத்துறாரு. ஜிமின், நல்லா ஆகணும்னா எல்லாம் போட்டு தான் ஆகணும். வா போகலாம். டாக்டர் இதுக்கப்புறம் எப்போ வருது? ஒரு 2 days கழிச்சு வாங்கப்பா, காயம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர் அப்படி சொல்லிட்டு இப்போ ட்ரையாங்க அப்புறம் சுகா 2 பேரும் ஜிமினை கூட்டிகிட்டு தான் போகிறாங்க. சுபின், சொல்லு, பேசாமல் உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுடலாமா? எனக்கு எதுக்கு இன்ஜெக்ஷன்? இல்லை வர நீ ரொம்ப கோவப்படுற, அதான். நான் கோவப்படுற மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாங்க, அதனால தான் எனக்கு கோவம் வருது. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? உனக்கு பிபி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அது கூட இன்ஜெக்ஷன் போடுறாங்களா? இரு டாக்டர், வாய் முட்டு வாடா அப்படி சொல்லி ஜெயோட கையை பிடிச்சி சுபின் வந்து இழுத்துட்டு போகிறாரு. ரொம்ப பெயினாக இருக்கா ஜிமின்? இல்லைட்டா, கொஞ்சம் தான், இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்கலாம், பரவாயில்ல அப்படி சொல்லி பேசிக்கிட்டே போகும்போது அங்கே டாக்டர்லாம் ஓடுறாங்க. என்ன சொல்கிறீங்க மறுபடியுமா? ஆமாம் டாக்டர், ஃபிக்ஸ் வந்துருச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு டாக்டர் நர்ஸ் எல்லாம் பேசிட்டு ஒரு ரூமுக்கு தான் ஓடுறாங்க. ஃபிக்ஸா தெரியல, ஏதோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கும் போல இருக்குது அப்படி சொல்லி இங்கே ஜெயாங்க அப்புறம் ஜிமின் 2 பேருமே பேசிட்டு இப்போது அந்த ரூமை க்ராஸ் பண்ணி தான் போனோம். முன்னாடி வந்து சுகா போயிட்டாரு. அதுக்கு பின்னாடி ஜெயாங் கூடவே தான் ஜிமின்மே அப்படியே நடந்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ அந்த ரூம் அப்படியே க்ராஸ் பண்ணும்போது ஜிமின் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாரு. ஒரு மாதிரி அவருக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் அப்படியே ரேஸ் ஆகுது. ஏதோ ஒரு உணர்வு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜிமின் அப்படி சொல்லி டேங் தெரியும் பார்க்குறாரு. டேங் இப்போ ஜிமினை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் நிற்கிறாரு. ஜிமின் நேராக இப்போ ஜங்கு கூட ரூமுக்கு நேராக தான் பண்ணிட்டுருக்காரு. உள்ள டாக்டர் நர்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதும் சாத்துறதும் அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஜிமினுக்கு சொல்ல முடியாத ஒரு வலி. இப்போ அவருடைய செக்ஸில் அப்படியே கை வைக்கிறாரு. ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குது. ஜிமின், என்ன ஆச்சு? இல்லை ஜெயாங்கா. ஜிமின் ஒரு செஸ்ட்டில் அப்படியே கையை வச்சுட்டு இப்போ அந்த ரூம் பக்கம் தான் அப்படியே திரும்புகிறாரு. ஆனால் ஜங்குக்கை சுற்றி அவ்வளோ டாக்டர் நர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அந்த பேஷண்ட் ஏதோ சீரியஸாக இருக்கிறான்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினுக்கு புரியுது. பேஷண்ட்டோட ஃபேஸை பார்க்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியல. இப்போது சுபின் வந்து, ஏய் என்னாச்சு ஜிமின், ஏன் இங்கே ஸ்டாப் ஆகிட்டேன்? ஜெயாங் பாருங்க, நீ இன்னொன்று கூப்பிட்டுட்ருக்கான், என்ன ஆச்சு? இல்லை அது ஏதோ பேஷண்ட் சீரியஸாக இருக்கான் போல இருக்கு,
அதே நீ பார்த்துட்டு இருக்க, வா போகலாம் அப்படி சொல்லி ஜெயப்பும் சொல்கிறாரு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வச்சுருந்துருப்பாரு ஜிமின். இப்போ அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாரு. ஒரு கண்ணில் அப்படியே டியர்ஸ் வருது. ஒருவேளை இதை நம்பவே முடியல. ஏன்னா சரி ஓகே அப்படி சொல்லி திரும்பி இருந்திருப்பார்ல. அப்போது ஜங்குக்கோட ஃபேஸ் கிட்ட நின்றுட்டு இருந்த டாக்டர் கொஞ்சம் தள்ளி போயிருந்திருப்பாரு. ஜங்குக்கோட ஃபேஸ் நல்லா கிளியராகவே எங்கள் ஜிமினுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். அந்த நேரம் பார்த்து அந்த டோரை அந்த நர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஜிமின் அதே இடத்துல அப்படி ஸ்டாப் ஆகிட்டாரு. ஏய் ஜிமின் என்ன ஆச்சு அப்படி சொல்லி இப்போ டயங்குமே வந்து என்னடா ஆச்சு வா போகலாம். இல்லை இல்லை ஜெயாங்கா, இங்கே பன்னி. என்னது பன்னியா? இங்கேயா? என்ன பேசிக்கிட்டு இருக்கடி? அது அது அதை அதை பாரு ஜெயாங் அப்படி சொல்லி இப்போ ஜிமினை வந்து கையை காட்டுறாரு. எல்லாருக்குமே செம்ம ஷாக். அதாவது ஜிமினை சுற்றி அங்கே ஜெயாங் சூபின் ஜெயோப்புமே நிற்கிறாங்க. ஜிமின் அங்கே கையை காட்டுறதுக்கும் அங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் தள்ளி நிற்கிறதுக்கும் சரியாக இருக்குது. அங்கே ஜங்குக்கோட ஃபேஸ் கிளியராகவே தெரியுது. ஜிமின் அங்கே ஜங்குக்கை பார்த்துட்டு இருக்கிறத ஆப்போசிட்டில் ஜின் அப்புறம் ஆரம் 2 பேருமே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க ஜிமின் இங்கே தான் இருக்கான்னு சொல்லி சுற்றி சுற்றி தேடிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு நர்ஸ்ட் வந்து ஃபோன் வந்திருக்கும், இந்த மாதிரி ஜங்குக்கு வந்து ஃபிக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு. நேராக ஜங்குக்கை பார்க்க வந்துருந்துப்பாங்க. அப்போ தான் ஜங்குக்கோட ரூமுக்கு நேராக ஜிமின் நிற்கிறத பார்க்குறாங்க. ஜிமினுமே ஜங்குக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு ஜின் அப்புறம் ஆரம்க்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது ஜின் வேகமாக வந்து ஜிமின் ஜிமின் நீ வந்துட்டியா? என் ஜங்குக்கை தெரியும் நீ வந்துட்டியா? இதுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் ஜங்குக்கை எதுவுமே ஆகாது. நீ வந்துட்டல, என் ஜங்குக் என்கிட்ட திரும்பி வந்துடுவான் அப்படி சொல்லி ஜிமினோட கையை பிடிச்சி ஜின் பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றுமே புரியல இவங்க யாரா அப்படிங்கிற மாதிரி தான் ஜிமின் கூட பார்க்குறாரு. ஆனால் ஒரு அளவுக்கு ஜிமினுக்கு புரியுது. ஏன்னா ஜின் வந்து ஜங்குக்கை அதாவது பனியை கை காமிச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்க. டாக்டர் சொல்கிறாங்க என் பையன் சீரியஸாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ வந்துட்டல, என் பையன்கிட்ட திரும்ப வந்துடுவான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினோட கையை பிடிச்சி ஜின் வந்து நேராக அந்த ரூம் கிட்ட தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஜின் அவ்வளோ வேகமாக வந்தோடனே டாக்டர்ஸ்லாம் கொஞ்சம் அப்படி தள்ளி நின்றுட்டு ஜின்னை தான் பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் நார்மல் ஆகிட்டாரு. அவருக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்காங்க. இப்போ அவர் நார்மலாக தான் படுத்துருக்கிறாரு. ஜங்குக்கோட ஃபேஸை இவ்வளோ கிட்ட ஜிமின் வந்து பார்க்குறாரு. ஜிமின் செம்ம ஷாக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜங்குக் இப்படிப்பட்ட ஒரு நிலமையில ஜிமின் பார்ப்பான்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப ஷாக்காகவே ஜங்குக்கோட ஃபேஸை மட்டுமே தான் ஜிமின் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ ஜின் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஜங்குக் எந்திரிச்சிட்றான். இதோ உன்னுடைய ஜிமின் பாரு, உன் கண்ணு முன்னாடி இருக்கான். எந்திரிச்சிரு ஜங்குக் எந்திர்றான். உன்னுடைய ஜிமின் வந்திருக்காண்டா, உன்னை தேடி வந்திருக்காண்டா, எந்திரி ஜங்குக் எந்திர்றான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஜங்குக்கை பட்டு அப்படியே உலுக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஆரம்ப செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஜின் என்ன பண்ணுற, இப்போ தான் உனக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணாத. இல்லை ஆரம், ஜங்குக்கு எந்திரிச்சிருவான். ஜிமின் வந்துட்டான்ல, கண்டிப்பாக ஜங்குக்கு எந்திரிச்சிருவான். ஜிமின் வந்துட்டான், ஜங்குக்கு எந்திரிச்சிருவான். இப்போ நீ நார்மலாக நிஜமாக ஆரம், ஜங்குக்கு எந்திரிச்சிருவான் நீ. அதான் நீ சொல்கிறல ஜிமின் வந்துட்டான்னு, அப்போ கண்டிப்பாக ஜங்குக்கு ஐஸ் ஓப்பன் பண்ணிடுவான், சரியா? இப்போது சுகா வந்து சார் இங்கே என்ன நடக்குது, இது எப்படி ஜிமின் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? இல்லைனா ஜிமினுக்கு ட்ரீமில் வர மாதிரி உங்கள் பையனுடைய ட்ரீம்லையும் ஜிமின் வந்தானா? எங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி டேங்க் கேட்குறாரு. இவருக்கு என்னாச்சு, இவர் ஏன் இப்படி படுத்துட்ருக்கிறாரு? 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அதுலேருந்து இப்போ வரைக்கும் அவன் கோமால தான் இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே ஜிமினோட கண்ணில் வந்து அப்படியே டியர்ஸ் வருது. என்ன சொல்கிறீங்க? ஆக்சிடெண்ட்டா? ஆமாம், ஆக்சிடெண்ட் ஆனப்போ அவனுடைய ஹெட்டில் சரியான அடி, அதனால் அவன் கோமாக்கு போயிட்டான் அப்படின்னு இங்கே பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜிமின் அந்த இடத்த விட்டு ஃபாஸ்ட்டாக வெளியே போகிறாரு. ஜிமின் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போகிறாங்க. ஜிமின் அவனை விட்டு போயிடாதா அப்படின்னு சொல்லி ஜின்மே போகிறாங்க. ஜின் பின்னாடி ஆரம் போகிறாரு. இப்போ ஜிமின் செம்ம ஃபாஸ்ட்டாக போய் ஒரு இடத்துல நின்றுட்டு அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணுறாரு. ஜிமின் என்ன ஆச்சுன்னா உனக்கு? ஏய் டாக்டர் போகலாமா? டைம் இருக்கு, ஞாபகம் இருக்கா? அந்த ஆக்சிடெண்ட் ஜங்குக் என்னடா சொல்கிறேன்? 1.5 வருஷத்துக்கு முன்னாடி? ஆமாங்க, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது பூசாலேருந்து சியோலுக்கு வந்திருந்திருப்பாங்க, சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருந்திருப்பாங்க. என்னாச்சு ஜிமின்? ரொம்ப டயர்டாகிடுச்சுப்பா, நம்ம கிளம்பலாம், அப்புறம் நாளைக்கு மார்னிங் வேறு நம்ம இங்கேருந்து கிளம்பணும்ல பூசானுக்கு. இந்த ஜிமின் கூட வந்து எப்போவுமே அப்படி தான், எதுவுமே முழுசாக சுற்றி பார்க்கவே விட மாட்டான். சரி ஓகே, மற்ற ஸ்டூடெண்ட்லாம் வரட்டும், அவங்க பின்னாடி வந்துட்டு போகிறாங்க, நம்ம தான் காரில் வந்தோம்ல, காரில் கிளம்பிடலாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஜிமின் கெஞ்சினோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கார் எடுங்க, நம்ம ஃபஸ்ட்டு கிளம்பிடலாம். சரி ஓகே சார் அப்படி சொல்லிட்டு இப்போ கார் அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போதே இப்போது அந்த கார் மிரரில் வந்து ஒரு ஐடி கார்டு அப்படியே வந்து விழுகுது. பின்னாடி பயங்கரமாக அந்த சத்தம் கேட்டிருக்கோம். இப்போது அந்த ஐடி கார்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே விழுகுது. ஜங்குக் அப்படின்னு சொல்லி நேமம் வந்து நம்ம ஜிமின் தான் படிக்கிறாரு. ஆனால் அந்த ஐடி கார்டில் ஃபேஸ் எதுவுமே தெரியல. ஃபோட்டோ அந்த ஐடி கார்டில் ஃபோட்டோ மாதிரி இருக்கும்ல, அதில் ஃபேஸ் எதுவுமே தெரியல, ஃபுல்லாக பிளட்டாக தான் இருக்குது. எல்லாருமே இப்போது பின்னாடி தான் திரும்பி பார்க்குறாங்க. என்னாச்சு
தெரியல சார், ஏதோ ஆக்சிடென்ட் போல இருக்கு, இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு டிரைவர் வந்து போகிறாரு. இல்லை வேணாம், ஒரு மாதிரியாக இருக்குது, பிளட் வேறு. டிரைவர் ப்ளீஸ் நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். சரி ஓகே டிரைவர், நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணுங்கள், நம்ம போயிடலாம். என்னாச்சு ஜிமீன்? இல்லை அந்த பிளட்டெல்லாம் பார்த்தோன்னு ஒரு மாதிரி ஆச்சு சுமீன். இப்போது அந்த கார்மை எங்கேருந்து போயிருந்துருக்கோம். நீ என்ன சொல்ல வர ஜிமீன்? அப்போது அது அது சங்குக்கா? ஆமாம் டயாங், அந்த நேமை நான் நல்லா படித்தேன், ஆனால் அந்த ஃபேஸை நான் பார்க்கல, ஏன்னா ஃபுல்லாக பிளட் இருந்துச்சு. அதில் சங்குக்கு தான் இருந்துச்சு. அப்போ அன்றைக்கி நடந்த ஆக்சிடெண்ட், உன்னால தான் அன்றைக்கி ஆக்சிடெண்ட்டே நடந்துச்சு அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. திரும்பி பார்த்தா அங்கே காயப்புறம் மேற்கு நிற்கிறாங்க. நீங்கள் யார் அப்படி சொல்லி சுபின் கேட்குறாரு. சங்குக்கோட ஃப்ரெண்ட், அன்றைக்கி ஆக்சிடெண்ட் நடக்கும்போது நாங்களும் அங்கே தான் இருந்தோம். உன்னை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் சங்குக்கு அன்றைக்கி வந்தான். ஆனால் இது எதுவுமே தெரியாமல் நீ காரில் ஏறினவுடனே உன் பின்னாடியும் வரப்போ தான் ஒரு பஸ் வந்து சங்குக்கு இடிச்சிருச்சு. சங்குக்கு ஜிமினை ஏற்கனவே தெரியுமா? தெரியும். எப்போ, எப்படி அப்படின்னு ட்ராங் தான் வந்து கேட்குறாரு. இந்த ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு 6 மந்த் முன்னாடியே ஜங்குக்கு ஜிமினை நல்லாவே தெரியும். ஜங்குக்கு ஜிமினை தெரியும், ஆனால் ஜிமினுக்கு தான் ஜங்குக்கு யாருன்னே தெரியாது. ஜங்குக்குன்னு ஒரு பர்சன் இருக்கிறான்னு கூட தெரியாது. என் மச்சா ஜங்குக் ஜிமினை அவ்வளோ லவ் பண்ணான். எங்கே இருக்கான்னு சொல்லி பைத்தியக்கார மாதிரி தேனான். அன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜிமினை பார்த்தப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருந்தா தெரியுமா? ஏன் நாங்கள் கூட தான் உன்னை பார்த்துட்டோம் அப்படி சொல்லிட்டு நாங்களும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். ஆனால் அன்றைக்கி அவன் ஆக்சிடெண்ட்டாக நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் நீ அங்கேருந்து போயிட்டேன். உன்னை ஸ்டாப் பண்ணலாம் சொல்லிட்டு நாங்கள் கூட வந்தோம், ஆனால் நீ அங்கேருந்து கிளம்பிட்டேன். என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. 6 மந்த்துக்கு முன்னாடியா? உனக்கு சொன்னால் புரியாது, காட்டுறவா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமினோட கையை பிடிச்சி காய் தான் தாரத்தானே எழுதிட்டு போயிட்டுருக்கிறாரு. பின்னாடியே அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே போகிறாங்க. இந்த பக்கம் ஜின்னை பார்த்தோம் அப்படின்னா ஆரோமோட செஸ்ஸில் சாஞ்சிட்டு ஜின் பயங்கரமாக வந்து அழுதுட்டுருக்காங்க. அவங்க இப்போது ஹாஸ்பிட்டலில் ஜங்கு கூட ரூமுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணணும்னு சொன்னால் ஜங்கு கூட ரூமில் தான் ஜிமின் அப்படியே சுற்றி பார்க்குறாரு. ஃபுல்லாக ஜிமினோட பிக்ஸ் தான் இருக்குது. இது உனக்கு ஞாபகம் இருக்கா ஜிமின்? நல்லா பாரு, இது நீ தான். ஆமாம் ஆமாம், இது நான் தான். ஆனால் இது எப்படி ஜங்குக்? இது எல்லாமே ஜங்குக் தான் ஃபோட்டோ எடுத்தான், உனக்கு தெரியாமல். உன் பின்னாடியே அந்த நாள் ஃபுல்லாக உன் பின்னாடியே சுற்றினான். நீ எங்கே போனியோ உன் பின்னாடியே வந்தான். இப்போ அப்படியே 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நினச்சி சொல்லி பார்க்கலாம். ஜிமின் சொன்னால் கேள்றா, மேரேஜ்க்காகவும் வந்திருக்கோம், அதை விட்டுட்டு தனி ஊர் சுற்றி பார்க்குறேன்னு சொல்கிறேன். நான் உன் கூட வரோம். அம்மா ப்ளீஸ்மா, அப்பா ப்ளீஸ், நான் பெரிய பிள்ளை ஆகிட்டேன்ல, நான் காலேஜுக்கெலாம் போகிறேன், எனக்கும் தனியாக போய் சுற்றி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. நீ இந்த ஊர் உனக்கு புதுசுடா, நான் பார்த்துக்கிறேம்மா, நான் தனியாக போகணுன்னு ஆசைப்பட்றேன் ப்ளீஸ் அப்படி சொல்லி கெஞ்சிடாரு. சரி ஓகே, சேஃபாக போ, ஈவினிங்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும், புரியுதா? ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்குது தெரியும்ல, இல்லைன்னா அத்தை கோச்சுப்பா. சரி வந்துடுறேன்ப்பா, தேங்க்ஸ். ஆனால் அவங்க அம்மா ஓகே சொல்லவே இல்லை. அவங்க அம்மாவோட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு நீ கோமா இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணிட்டு அந்த இடத்தோடய ஓடிடாரு. ஜிமின், நீ வீட்டுக்கு வருவல அப்புறம் இருக்கும் உனக்கு. இப்போ நம்ம அப்படியே நம்மளுடைய ஹீரோ ஜங்குவை பார்க்குறோம். டே மச்சான் எங்கடா இருக்க? சொல்ல மாட்டேன், சொன்னால் நீங்கள் வந்துடுவீங்கள. டே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டா, நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸாடா, சும்மா என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எனக்கு என்னுடைய கேமரா மட்டும் போதும், அந்த கேமராவை தூக்கி போட்டு உடச்சிருவேன் நான். மேக் அவ்வளோதான், உன்னை நான் கொண்டுருவேன் பார்த்துக்கோ. நீ கேமரா மேலே கை வச்சோ அவ்வளோதான் நீ. சரி அதை விட்டு இப்போ எங்கே கிளம்பிட்டேன்? உன் கேமரா எடுத்துகிட்டு வேறு எங்கே போவேன்? என் ஃபேவரட்டான பிளேஸ்க்கு போவேன், அங்கே எனக்கு பிடிச்சதெல்லாம் ஃபோட்டோ எடுப்பேன். ஓகே பாய், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படி சொல்லி அப்படியே காலை கட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே சுற்றி பார்க்குறாரு. இடம் ஃபுல்லாக அவ்வளோ ஃப்ளவர்ஸாக இருக்குது. இந்த ஃப்ளவர் கண்காட்சி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பிளேஸ். எங்கே பார்த்தாலும் ஃப்ளவர்ஸாக இருக்குது, கலர் கலராக டிஃப்ரெண்ட்டாக. இதுக்காக தான் ஜிமின் பூசான்லேருந்து சியோல்கே வந்திருப்பார். அங்கே மேரேஜ் வரணும்னு கூட அவளுக்கு அவ்வளோ ஆர்வம் இருந்திருக்காது. இதை பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து இருந்திருப்பார். இப்போ ஜிமினும் அதே பிளேஸில் தான் இருக்கிறாரு, ஜங்குக்கும் அதே பிளேஸில் தான் இருக்கிறாரு. இப்போ ஜங்குக்கு ஒரு ஃப்ளவர் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது, ஒரு மாதிரி வைலட் கலரில் இருக்குது பார்க்குறதுக்கே, அதான் பர்பிள் கலரில் இருக்குது. வா செம்ம அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் கேமராவை எடுத்து அந்த ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணுறாரு. இப்போது அந்த ஃப்ளவரை வந்து யாரோ அப்படியே டச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜங்குக்கு செம்ம கோவம் வருது. இப்போது அந்த பர்சன் அவருடைய ஃபேஸை அந்த ஃப்ளவர்கிட்ட அப்படியே எடுத்துகிட்டு வராரு. அந்த ஃப்ளவரை கிஸ் பண்ண போகிறாரு. அவ்வளோ நேரம் ஜங்குக்கு கோவம் வந்துருக்கும்ல, இப்போது அந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மியாகி ஒரு லிப்ஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல் வருது. ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் அதான் நம்ம ஜிமினா. அந்த ஃப்ளவரை 2 கையால் அப்படியே பிடிச்சி அப்படியே சின்னதாக ஒரு பிக் பண்ணுறாரு. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு உடனே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிவிட்டு க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. ஜங்குக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை அப்படியே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு.
ஜிமின் கிஸ் பண்ணது, இப்போ அந்த ஃப்ளவரை பார்த்து பேசுனது, க்யூட்டாக ஸ்மைல் பண்ணது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துட்டாரு. ஜிமின் இப்போ அந்த ஃப்ளவரை விட்டுட்டு நெக்ஸ்ட் ஃப்ளவர் கிட்ட போகிறாரு. அதை அப்படியே டச் பண்ணுறாரு. அதையுமே ஜங்குக்கு அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஜிமினுக்கும் சரி ஜங்குக்கும் சரி ஃப்ளவர்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் ஜங்குக்கு ஜிமினை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஜிமின் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே அவருடைய கேமராவில் கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஜிமின் எங்கெல்லாம் போகிறாரோ பின்னாடியே ஜங்குக்குமே போகிறாரு. ஐயோ நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளவருக்கு முன்னாடி ஜிமின் அப்படி நீல் டவுன் போட்டு, நீ ரொம்ப அழகாக இருக்க, நான் பேசுகிறதுக்கு நீ ரிப்ளை பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் பேசுகிறது உனக்கு புரியும்ல. இப்போ அழகாக ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னால் அவங்கள பாராட்டணும்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அந்த மாதிரி தான் நீயும். நீ ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா, உன்னுடைய நேம் கூட ரொம்ப அழகாக இருக்கும். என்னுடைய நேம் என்ன தெரியுமா, என்னுடைய நேம் ஜிமின். என்னுடைய நேம் எப்படி இருக்க, இப்போது அந்த ஃப்ளவர் அப்படியே நல்லா இருக்குங்கிற மாதிரி தலையை ஆட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா காற்று அடிக்குது இல்லையா, அந்த ஃப்ளவர் வந்து அப்படியே அசையுது. ஓ நல்லா இருக்கா என்னுடைய நேம், தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு ஜிமின் அந்த ஃப்ளவருக்குமே ஒரு கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்தோட்ட எழுந்திரிச்சு போகிறாரு. ஜிமின் ஒரு குழந்தை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதை பார்க்கும்போது ஜங்குக்கு என்னடா அவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் பின்னாடியே போயிட்டுருக்கிறாரு. ஜிமின் நேம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு ஜங்குக்கு சொல்லி கூட பார்த்துக்கிறாரு. இப்படியே தான் அந்த டே வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். இப்படி ஒருத்தரை ரசிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் ஜங்குக் அப்படி ரசிக்கிறாரு ஜிமினை. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஜிமின் அந்த டேவை அப்படி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போ ஜிமினுக்கு கால் வருது. ஹலோ சொல்லுங்கம்மா. டே என்ன சொல்லிட்டு போனா, ஈவினிங்குள்ளே வீட்டுக்கு வரேன் சொன்னேன். அம்மா இங்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ளவர்ஸ்லாம், எனக்கு தெரியும் நீ அங்கே தான் போயிருந்துருப்பேன்னு, நீ அதுக்காக தானே வந்தேன். அம்மா என்னை இப்போ தான் தெரியும்ல எனக்கு ஃப்ளவர்ஸ்னால் எவ்வளோ பிடிக்கும்னு. சரிடா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, நீ வரியா இல்லையா, ஒரு ½ ஹவர்மா, அதுக்கப்புறம் நான் வந்துடுறேன். ½ ஹவர் தான் உனக்கு டைம், சீக்கிரம் வந்துடணும். சரி ஓகேம்மா லவ் யூ அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணியிருந்துருப்பாரு. ½ ஹவரா, அப்புறம் எப்படி இவனை அவன் பார்க்குறது, இவனோட நேமை தவிர வேறு எதுவுமே தெரியாதே, இவன் எங்கே இருக்கான், இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி இவன் வீடு எங்கே இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சணும் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருக்கிறாரு. ½ ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ கூட ஜிமின் அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி இல்லை. இப்போது ஜங்கு கூட மொபைல் வந்து ரிங் ஆகுது. ஜங்கு எடுத்து பார்க்குறாரு, ஜின் தான். இந்த ரிங்டோன் சவுண்ட் வந்து ஜிமின் வரைக்கும் கேட்குது. ஜிமின் திரும்பி பார்க்குறாரு. ஆனால் ஜங்குக் அந்த சைடாக திரும்பிக்கிறாரு. நிறைய பேர் அங்கேருந்து போகிறாங்க வராங்க, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஜிமினுக்கு யாரும் சொல்லி தெரியல, ஒரு பாட்டுக்கு போகிறாரு. சொல்லு ஜின், எங்கடா போனேன் கேமரா தூக்கிட்டு. அம்மா நான் எங்கே போவேன்னு சொல்ல எனக்கு தெரியாதா. சரிடா மார்னிங் போனேன், ஈவினிங் ஆயிடுச்சு, இப்போயாவது வீட்டுக்கு வாடா. வரேம்மா, வராமல் எங்கே போகிறேன். ஆமாம் உன் வாய்ஸ்லையும் இவ்வளோ ஹாப்பி, அதுவா நான் வந்து சொல்கிறேன் உனக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்குது. அப்படி என்னடா முக்கியமான ஒர்க் இருக்குது, அப்புறம் சொல்கிறேன் அப்படி சொல்லி காலை கட் பண்ணிவிட்டு திரும்புறாரு. பார்த்தாங்க ஜிமினை காணோம். ஜங்குக் சுற்றி தேடுறாரு. ஜிமினை எங்கேயுமே காணோம். எங்கே போயிட்டு ஜிமினி அப்படின்னு வெளியெல்லாம் வந்து தேடுறாரு. எங்கேயுமே ஜிமினா காணோம். இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகியிருந்திருக்கும். நைட் ஆனதுக்கப்புறம் தான் ஜங்குக் வீட்டுக்கு வராரு. டே வர வர உனக்கு ரொம்ப திமிராகி போச்சு, எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லி ஜின் கேட்டுகிட்டே இருக்கும்போது ஜங்குக் கவுச்சிலேருந்து அப்படியே உட்கார்றாரு. மடியில் அந்த கேமரா மட்டும் இருக்குது. எல்லாம் அந்த கேமராவை சொல்லும் அப்படின்னு சொல்லி அந்த கேமராவை எடுக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. அம்மா ப்ளீஸ், அதை என்ன பண்ண போகிறேன். டேடி இப்போ எதுக்கு இவ்வளோ கோவப்படுறேன், அது எடுத்து இங்கே சைடில் வைக்கலாம் தான் பார்த்தேன், நான் என்ன பண்ண போகிறேன். சரி இப்போ எதுக்கு நீ ஃபேஸ் எப்படி வச்சுட்டுருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜங்குக் பக்கத்தில் வந்து ஜின் உட்காராங்க. அம்மா அப்படின்னு சொல்லி இப்போ ஜங்குக் என்ன பண்ணார், ஜின்னோட மடியில் அப்படியே படுத்துக்கிறாரு. ஆனால் அந்த கேமராவை அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. என்னாச்சுடா, ஒரு முக்கியமான விஷயம் கூட என்கிட்ட சொல்லணும்னு சொல்லலாம், என்ன விஷயம், அதுதான் நான் மிஸ் பண்ணிட்டேன், என்னடா ஆச்சு அப்படி சொல்லுவேண்ணே. அங்கே இன்றைக்கி ஒரு பர்சனை நான் பார்த்தேன். யாரடா, நீ கூட ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்தல, என்ன நீ யாருமே லவ் பண்ண மாட்டியான்னு. டே நிச்சயமாவா, யார் இது. அவன் பேர் ஜிமின். ஜிமின் நேம் அழகாக இருக்குடா, பாத்தியா பேசியா. இல்லைம்மா பார்க்க மட்டும்தான் செஞ்சேன். அவன் பேர் ஜிமின்னு சொல்லி தெரியும், ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி தெரியாது. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகலான்னு நினச்சேன், நீ கால் பண்ண பற்றியா, அப்போ தான் நான் மிஸ் பண்ணிட்டேன். எங்கேயோ தேடினேன், எங்கேயுமே கிடைக்கல. சரி ஃபீல் பண்ணாத, கண்டுபிடிச்சலாம், இந்த ஊர் தானே, இந்த ஊர் தான் சொல்லி நினைக்கிறேம்மா. சரி அது விடு, ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கியா. நிறையா. இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா ஜிமினோட ஃபோட்டோ தான் இங்கே ஜின் பார்த்துட்ருக்காங்க. செம்ம அழகாக இருக்காண்டா, உனக்கு ஏற்றவன் தான், சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டு வா, ஒரு 2 பேருக்கு நான் மேரேஜ் பண்ணி வச்சிடறேன். அம்மா உன்னே மாதிரி ஒரு அம்மா கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி சொல்லி ஜங்குக் ஜின்னை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு லவ் யூமா அப்படி சொல்லி சீக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. அப்படி சொல்லி சீக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. இந்த கிஸ் எனக்கா இல்லை உன் ஆளு ஜிமின்கா. அம்மா இந்த கிஸ் உனக்கு தான், என் ஆளுக்கு இங்கெல்லாம் கிஸ் பண்ண மாட்டேன்.
அட பாவி, லிப்ஸில் கிஸ் பண்ணுவியா உன்னையா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அடிக்கலாம் சொல்லி வராங்க. அம்மா அம்மா அங்கே சொல்லம்மா, நான் ஃபோர்ட்டில் சொன்னேன், நடிக்காதடா உன்னைய அப்படின்னு சொல்லி ஜின் வந்து திரத்திட்டே போகிறாங்க. இப்போ ஆரம் அப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்துருப்பாரு. ஆரம் பின்னாடி போய் ஜங்குக்கு அப்படியே ஒளிஞ்சிக்கிறாரு. ஆரம் தள்ள ஆரம், இவனை இன்றைக்கி அடிச்சாகணும். ஏய் இப்போ எதுக்கு நான் திரத்திட்டு இருக்க நீ, வேறு என்ன ஆரம், அம்மான்னு கூட பார்க்க மாட்டான், என்கிட்டே வந்து அவன் ஆளுக்கு லிப்ஸில் கிஸ் பண்ணுவான்னு சொல்கிறான். அம்மா போய் சொல்லாத, நான் 4 சொன்னேன், நடிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து திரத்திட்டே இருக்காங்க. இப்போது ஜின்னோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிவிட்டு, இப்போ நான் மட்டும் உன்னை எங்கே கிஸ் பண்ணுறேன், லிப்ஸில் தானே கிஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி தான் அவனும் பண்ணுவான். இரு ஆளா, ஏய் ஜங்குக், அப்போனா நீ லவ் பண்ணுறியா? ஆமாம் ஆரம், அவன் லவ் பண்ணுறான், இன்றைக்கி தான் பார்த்தானா, நான் கூட பார்த்தேன் தெரியுமா, செம்ம அழகாக இருக்கான், இதை பாரு அப்படின்னு சொல்லி இப்போ ஜின் வந்து ஜிமினோட ஃபோட்டோ காட்டுறாரு. ஆரம் அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு, செம்ம அழகாக இருக்கானே, சீக்கிரமாக மேரேஜ் முடிச்சிடலாமா? அட நீ வேற, அவன் எங்கே இருக்கான்னு கூட தெரில, என்ன சொல்கிறீங்க? ஆமாம் இன்றைக்கி தான் பார்த்தானா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் இங்கே வந்து ஜின் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, கவலைப்படாத, எப்படி கண்டுபிடிச்சலாம், இப்படியே தான் டேஸ் போயிருந்துருக்கோம். அங்கே ஜிமினி இருந்தால் தானே கண்டுபிடிக்கிறதுக்கு. ஜிமினி மட்டும் கிடையாது, அவங்க ஒரு மேரேஜுக்குன்னு ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருப்பாங்களே, அவங்க கூட இப்போ அங்கே இல்லை. அவங்க பொண்ணுக்கு மேரேஜ் பண்ண உடனே அந்த ஊரோடய அவங்களுமே காலி பண்ணியிருந்திருப்பாங்க. ஜிமினி எங்கேன்னு சொல்லிட்டு தேடி அலைஞ்சு 5 மந்த் கிட்ட ஆயிருந்திருக்கோம். மச்சான், எனக்கு தெரிஞ்சு இது எதனா பேய் இருக்க போதுடா, நம்மளும் இந்த இடம் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே கிடைக்கல, அப்போ இது கண்டிப்பாக பேயாக தான் இருக்கும். மேக் விளையாடுத என்கிட்ட, ஆல்ரெடி நான் டென்ஷனாக இருக்கேன். பேய் எங்கடா மொபைல் வச்சுருக்க மாட்டா, அவ்வளோ அழகாக பேசுனா தெரியுமா, ஏன் பேயெல்லாம் மொபைல் வச்சுருக்காதா அப்படி சொல்லி காய் வந்து கலைக்கிறாரு. இப்போ ஜங்குக்கு அப்படியே திரும்பி மாறிக்கிறேன். சரி ஓகே விடு மச்சான், ஜங்குக்கு வேறு ஆசைப்பட்டேன், எப்படி தேடி கண்டுபிடிச்சலாம் விடு அப்படின்னு மறுபடியும் அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜின் ஆரம் இவங்களுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. சோஷியல் மீடியா அப்படி இப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஜிமீன் அப்படின்னு சொல்லி அவர் சோஷியல் மீடியாவில் நேம் போடலை, பார்க் அப்படின்னு சொல்லி தான் போட்டு வச்சுருந்துருப்பாரு. அவருடைய ப்ரொஃபைல் பிக்சரில் கூட அவருடைய பிக் வந்து வைக்கல. அவரும் அவங்க அம்மாவும் சின்ன வயசில், அதாவது அவர் சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க அம்மா கூட இருக்கிற ஃபோட்டோவை தான் அவர் ப்ரொஃபைல் பிக்சரை வந்து வச்சுருந்துருப்பாரு. இதனால் கண்டே பிடிக்க முடியல ஜிமீன் யார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே தான் அந்த 1 மந்த்துமே ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். இப்போது அதே பிளேஸ் தான், இப்போவும் அவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்க அந்த இடத்துல நிறைய பேர் வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க. டே மச்சான், ஃபீல் பண்ணாதடா, எப்படியும் கண்டுபிடிச்சலாம், உனக்கு தான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உன்னை தேடி வருவான்டா. 6 மந்த் ஆச்சுடா, இன்னும் என்னால் அவனை பார்க்க முடியல. என்னடா மச்சான், ரொம்ப லவ் பண்ணுறியாண்ணா? அறிவு இருக்கா எனக்கு, லவ் இல்லாமையா இப்படி பைத்தியக்காரமாக சுற்றிட்டு இருக்கேன் நான். என்றைக்கு அவளை ஃபர்ஸ்ட் டே பார்த்தனோ அன்றைக்கி அவன் மேலே எனக்கு லவ் வந்துருச்சு. மேரேஜ்னு ஒன்று இருந்தால் நான் அவனை மட்டும்தான் பண்ணுவேன். எனக்கு அவன் வேணும்டா, ப்ளீஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க. டே மச்சான், அங்கே பாரு அப்படின்னு சொல்லி மிக்கு வந்து கை காட்டுறாரு. என்னடா டே, அங்கே பாரு உன் ஆள், என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜங்கு கவலர் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. அப்படி எந்திரிச்சு பார்க்குறாரு. ஆமாங்க, அங்கே நிற்கிறது ஜெமீன் தான். டேங்கோட கையை பிடிச்சி நின்றுட்டுருக்காரு. என்னாச்சு ஜெமீன் உனக்கு? டேங்க எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது, தலையெல்லாம் வலிக்குது, போகலாமா? மற்ற மெம்பர்ஸ்லாம் அவங்களாம் பின்னாடி வேனில் வரட்டும், நம்ம தான் காரில் வந்தோம்ல, போகலாம் ப்ளீஸ். உனக்கு ஃப்ளவர்ஸ்லாம் பிடிக்குமே தானேடா வந்தோம், அதான் அந்த ஸ்மெல்லாம் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரியாக இருக்குது. சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூபின், ட்ரயாங் அப்புறம் ஜிமீன் 3 பேருமே தான் போகிறாங்க. அங்கே நம்ம சுகாலாம் வரல, ஏன்னா அவர் தான் சீனியர் ஆச்சே. இவங்க காலேஜ் ட்ரிப் மாதிரி வந்து இருந்திருப்பாங்க. அப்போவே ட்ரயாங் அப்புறம் சுகா வந்து லவ் பண்ணனால ட்ரயாங் வந்து வேனில் போகிறது இவர் சுகா வந்து ஒத்துக்கிட்டு இருந்துக்க மாட்டார். தனியாக அவங்களுக்கு வந்து கார் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்துருப்பாரு. அதில் தான் இவங்க 3 பேருமே வந்துட்டுருப்பாங்க. திடீர்னு ஆள் போகுதுடா அப்படின்னு கிட்டே சொல்கிறதுக்கு முன்னாடியே அங்கே ஜங்கோக் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஜிமின் அப்படி சொல்லி பின்னாடி கத்திட்டு ஓடுறாரு. ஆனால் அங்கே நிறைய பேர் இருக்கனால இது காதலே விழுகலை. இப்போது சுபின் அப்படி திரும்பி பார்க்குறாரு. என்னாச்சு? இல்லை யாரும் ஜிமின் கூப்பிட்ற மாதிரி இல்லை, அதெல்லாம் எதுவும் கிடையாது, வா போகலாம் அப்படி சொன்னேன். இப்போ சூபின்மே கார்கிட்ட தான் போகிறாரு. ஃப்ரண்ட்டில் வந்து ஜிமின் தான் வந்து ஏறி இருந்திருப்பாரு, பின்னாடி தான் ட்ரயாங்கோ அப்புறம் சுபின் வந்து ஏறி இருந்திருப்பாங்க. ஜிமின் அப்படி சொல்லிட்டு போனவர் ஜிமின் நில்லு அப்படி சொல்லி கத்திக்கிட்டே போயிருந்திருப்பாரு. அப்போ சடனாக ஒரு பஸ் வந்து அப்படியே ஜங்குக்கு மேலே இடிச்சிருது. ஏன்னா அவர் ஜிமினை மட்டுமே தான் பார்த்து போயிட்டு இருந்திருப்பாரு. பேக் சைட்லேருந்து வர பஸ் அவர் பார்க்கவே இல்லை. ஜங்குக்கும் இப்படி சடனாக வருவாருன்னு சொல்லிட்டு அந்த டிரைவருக்குமே தெரியாது. இடிச்சதில் அவர் கழுத்தில் போட்டிருந்த ஐடி கார்டு அப்படியே பறந்து போய் ஜிமினோட காருக்கு முன்னாடி அப்படியே விழுந்துருந்துருக்கும். ஏன்னா அவர் ஃப்ரண்ட் சீட்டில் தானே உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. அந்த ஐடி கார்டு அந்த காரோட கண்ணாடி கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த காரோட ஃப்ரண்ட் அந்த கண்ணாடி இருக்கு இல்லையா, அதில் வந்து அப்படியே விழுந்துருந்துருக்கும். மச்சான் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு காயப்புறமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துருந்துருப்பாங்க. ஜங்குக் அப்படியே அந்த காரை பார்த்தபடியே அவரோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஒரு ஹெட்லேருந்து பயங்கரமாக அந்த பிளட்டு போயிருந்துட்டுருக்கோம். இப்போ அப்படியே கட் பண்ணனா ஹாஸ்பிட்டலில் தான். டாக்டர் ப்ளீஸ் என் பையனை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு ஜின் பயங்கரமாக அழுகுறாங்க. வெளியே மேக்கப்புற காய்
அவங்களுக்குமே அப்படியே டியர்ஸ் வந்துட்டு இருந்திருக்கும். ஏன்னா சின்ன அப்படி அழுதுட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஜங்குக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துருக்கு. இப்போ ஒரு 1 ஹவர் கழிச்சு டாக்டர் வெளியே வந்து, உங்கள் பையனோட உயிரை நாங்கள் காப்பாற்றிட்டோம், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஆனால் ஆனால் கோமாக்கு போயிட்டான். அவன் ஹெட்டில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. என்ன சொல்கிறீங்க டாக்டர்? அப்போனா என் பையன் அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, ஆனால் கோமாலாம் இருக்கான். எப்போ ஐஸை ஓப்பன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஆரம்பி கேட்குறாரு. அது சொல்ல முடியாது. 1 மந்த்தும் ஆகலாம், 1 இயரும் ஆகலாம், இல்லை அதை தாண்டியும் ஆகலாம். நம்ம கையில் ஒன்றும் இல்லை. அங்கே சின்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்போ காய் அவருடைய கையை தான் பார்க்குறாரு. அதில் ஜங்கு கூட கேமரா இது வரைக்கும் ஜிம்மி, அந்த கேமரா இதில் கடைசியாக உன்னை ஃபோட்டோ எடுத்தது அப்படியே தான் இருக்குது. இந்த கேமரா எப்படி இருந்துச்சோ அது அப்படியே தான் வச்சுருக்கோம். இது நாங்கள் எதுவுமே பண்ணல அப்படின்னு அந்த கேமரா எடுத்தாந்து இப்போ ஜிமினோட கையில் தான் காயை வந்து கொடுக்குறாரு. மந்த் கழித்து ஜிமினை பார்த்தப்போ கூட ஜிமினை ஒரு ஃபோட்டோ எடுத்துருத்துன்னு பாரு, டேய் உன் ஆளை போய் கூப்பிட்றேன்னா ஃபோட்டோ எடுத்துட்டுருக்க அப்படின்னு காய் கத்துனப்போ கூட, டேய் இன்னைக்கு ஜிமின் பாரு பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கான், அதை நான் ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே தான் பேசுகிறாரு. அன்னைக்கு கூட உடனே லாஸ்ட்டாக எடுத்த ஃபோட்டோ இன்னும் இதில் இருக்குது. ஜிமீன் அப்படியே அந்த பெட்டில் உட்காந்துடுறாரு. ஜிமீன், என்னால் தானே இன்றைக்கி ஜங்குக்கு இந்த நிலமை. அன்றைக்கி நான் மட்டும் போகாமல் இருந்தேன்டா ஜங்குக்கு இப்படி ஆயிருந்திருக்காதுல. என்னை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வந்து தானே ஜங்குக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. என்னால் தானே. ஏய் ஜிமீன், நீ என்னடா இப்படிலாம் யோசிக்கிற? அப்படிலாம் எதுவும் இல்லைடா. இல்லைடா, அன்றைக்கி என்ன கூப்பிட வரேன்னு சொல்லி தான் அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அது கூட எனக்கு தெரியாமல் நீ கூட பார்க்கலான்னு சொன்னேன். ஆனால் நான் தானே அங்கே வந்து கிளம்பலான்னு சொன்னேன். டே உனக்கு பிளட்டை பார்த்தா ஆகாது இல்லைடா, அதனால தானே எனக்கு தெரியாதா? இப்போ என்னால் அங்கே 1.5 வருஷமாக கோமாவில் இருந்திருக்கான். அவங்க பேரண்ட்ஸ் அதை நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கல்ல, என்னை எவ்வளோ தப்பாக புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து அழுகுறாரு. சுபினுக்கும் சரி டேங்க்கும் சரி ஜிமினை எப்படி சமாதானப்படுத்துன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல. இப்போது அப்படியே கட் பண்ணோன்னா ஹாஸ்பிட்டலில் தான் ஜின் அந்த மிரர் வழியாக பார்க்குறாங்க. என்ன சொன்னால் ஜங்குக்கு முன்னாடி ஜிமின் வந்து உட்காந்துட்டுருக்கிறாரு. எவ்வளோ நேரம் இப்படியே நிற்பேன், வந்து உட்காருவா, இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு போகலாம், அதான் ஜிமின் இருக்கான்ல அவன் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான்ல. ஜிமின் வந்தோம் இன்னும் ஐஸை ஓப்பன் பண்ணல யாரும். என் ஜங்குக்கா இந்த 1.5 வருஷமாக ஜின்னை இப்படி சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கே புரியல. ஜின்னும் ஆரமும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் ஜங்குக், ரொம்ப செல்லம் அவங்களுக்கு. ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும் போது தான் இப்படி ஒரு இன்சிடெண்ட் ஆகியிருந்திருக்கும். ஒரு பக்கம் ஜங்குக் எப்படி இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் ஜின்னை சமாளிக்க முடியல ஆரமால. ஜங்குக்கு எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு ஆரவுக்குமே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் அழுதுன்னு சொன்னால் ஜின் இன்னும் அழுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அழுகையை அவர் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருப்பார். ஜின் நீ வா, டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுக்கணும், நம்ம வீட்டுக்கு போகலாம், என் காய் மேக் ஏன் ஜிம்மின் கூட இருக்கிறான், வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஜின்னை கூட்டிகிட்டு ஆரம் வந்து போயிடுறாரு. இப்போது ஜிமின் ஜங்கு கூட ஹேண்டை வந்து அப்படியே பிடிக்கிறாரு. கல்லனா அப்படியே கலங்கின மாதிரி இருக்கு. நீ எங்கேயோ இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும், ஆனால் இப்படி ஒரு நிலமையில இருப்பேன், அதுவும் அதுக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு ஜங்குக். உன்னுடைய நேம் ஜங்குக், இதை எத்தனை வாட்டி என்கிட்ட சொல்ல நீ ட்ரை பண்ணியிருக்கல. அப்போலாம் என் கனவுல அந்த ஆக்சிடெண்ட், அப்போ கூட நான் யோசிக்கலாம் பாரு, 1 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அப்படின்ட்டு. மேபி அப்போயே நான் யோசிச்சிருந்தேன்னா எப்போயோ உன்னை வந்து நான் பார்த்துட்டு இருந்திருப்பேன்ல. எனக்கு அந்த கனவு சியோலுக்கு வந்துட்டு போனதுல தான் வருது. அப்போனா உனக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து தான் எனக்கு அந்த கனவு வருது. இதுக்கு மேலே எனக்கு அந்த கனவு வேணாம் ஜங்குக், ப்ளீஸ். நீ பழைய மாதிரி திரும்ப வர மாட்டியா? கனவுல சொல்ல வந்ததை நேரில் வந்து என்கிட்ட சொல்ல மாட்டியா ஜங்குக்? ப்ளீஸ் எந்திரிச்சு வந்துரு ஜங்குக், இல்லைன்னா கடைசி வரைக்கும் எனக்கு அது குற்ற உணர்ச்சியாகவே இருக்கும். ப்ளீஸ் ஜங்குக் திரும்ப வந்துடுறா. நீ இல்லாத ஒரு லைஃப்பை நான் நினச்சி கூட பார்க்க முடியாது ஜங்குக். பயமாக இருக்கு எனக்கு, அந்த கனவுல பார்த்த மாதிரி உனக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கு. ப்ளீஸ் ஜங்குக் பயமுடுத்தாத ஜங்குக், எந்திரிச்சு வந்துரு. உன்னை ஃபஸ்ட் பார்க்கும்போது உன்கிட்ட நான் நிறைய பேசணும்னு நினச்சேன், ஆனால் வார்த்தையே வர மாட்டேங்குதுடா. உன்னை என்னால் இப்படி பார்க்கவே முடியல, ரொம்ப வலிக்குது ஜங்குக் அப்படி சொல்லி அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. கண்ணந்து அப்படியே டியர்ஸ் வருது. ஐ லவ் யூ ஜங்குக். நீ என்கிட்ட சொல்லாத விஷயத்த நான் உன்கிட்ட சொல்கிறேன், ஆனால் இது உனக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. நீ ரிட்டன் எந்திரிக்கும் போது உனக்கு நான் ஞாபகம் இருப்பேன்னு தெரியல, நான் பேசுகிற இந்த வேர்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜங்குக், ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு அங்கே ஜங்கு கூட ஹேண்டில் ஜிமின் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக்கிட்ட வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, அப்படியே தான் படுத்த மாதிரி இருக்கிறாரு. ஆக்சிஜன் மாஸ்க்
இன்னொரு ஹேண்டில் ட்ரிப்ஸ் ஏறுது, என்னென்னமோ மிஷின்ஸ்லாம் அவரை சுற்றி இருக்குது. இதுக்கு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஆழமாக ஜிமினோட மனசில் வந்துருச்சு. ஜங்குக் திரும்ப எந்திரிச்சு வந்தால் மட்டும்தான் ஜிமின் நார்மலாவார். ஆல்ரெடி அவருக்கு உடம்பு சரியில்லை. இப்போது ஜங்குக் இந்த நிலமையில பார்த்துட்டு இன்னும் அவருக்கு ஒரு மாதிரியாக தான் ஆகுது. இப்போ அப்படி நம்ம வெளியே பார்த்தோம் அப்படின்னா, ஏய் என்னாச்சு இப்போ, என் ஃபேஸ் எப்படி வச்சிட்ருக்க, அதான் ஜங்குக் கிடச்சிட்டான்ல. இல்லை ஜெஹூப், ஜங்குக் இந்த மாதிரி நிலமையில இருக்கிறான். ஜிமினை நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது. அவனால் இதெல்லாம் எப்படி தாங்க முடியும்? 1.5 வருஷமாக அவனுடைய ட்ரீமில் வந்திருக்கான். நம்மக்கிட்ட அவன் உயிரோடு இருக்கான்னு சொல்லி ஃபைட் பண்ணியிருந்திருக்கான். அவன் சொல்கிறது உண்மைதான், அவன் உயிரோடு தான் இருக்கான். ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலமையில ஜிமினோட லைஃப் என்ன ஆகும் தெரியல சூபின். ஜங்குக் ஐஸை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் ஜிமின் நார்மலாவான். இல்லைனா நம்மளால் என்ன பண்ண முடியும்? என்னாச்சு சுகா, ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க? இல்லை ஜெயாங், ஆஃபீஸ்லேருந்து கால் மேலே கால் வருது. நம்ம ஆக்சுவலி இன்றைக்கி ரிட்டர்ன் தானே ஆகணும். இப்போ எப்படி போகிறது? கண்டிப்பாக ஜிமின் வரமாட்டான் சுகா. ஜிமின் இல்லாமல் நம்ம எப்படி போகிறது? நீ வேணால் கூப்பிட்டு பாரு, அவன் கண்டிப்பாக வரமாட்டான். ஜிமினை பற்றி தான் தெரியும்ல, யாரை பார்க்கணுன்னு அவன் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தானோ, இந்த பர்சனை பார்த்துட்டான். அதுவும் இந்த மாதிரி ஒரு நிலமையில எப்படி விட்டுட்டு வருவான்? இப்போ என்ன தான் பண்ணுறது? எப்படி போகிறது? வேறு வழி இல்லை, ஜிமினை விட்டுட்டு நம்ம மட்டும் தான் போகணும். அறிவு இருக்கட்டா உனக்கு? அவனை எப்படி விட்டு போக சொல்கிற? இப்படி இருக்கிறது தான் கரெக்ட். எனக்கு தெரிஞ்ச ஜங்குக் திரும்ப வந்துடுவான் நார்மலாக. அவன் மட்டும் திரும்ப வந்துட்டான்னு சொன்னால் ஜிமினை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஜங்குக்குமே ஜிமினை லவ் பண்ணியிருந்திருக்கான். அதனால தான் அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆனவுடனே நேராக ஜிமினோட ட்ரீமில் தான் வந்திருக்கான். அப்போலாம் யோசிச்சுப்பாரு எந்த அளவுக்கு ஜிமினை அவன் லவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு. எனக்கு புரியுது டயா, ஆனால் ஜிமினை எப்படி தான் தெரியல. இவன் அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா, ஜிமின் நீ வரமாட்டியா? எத்தனை வாட்டி சொல்கிறது சுகா, நான் இங்கே இருக்கிறேன் ஜங்குக் கூட. ஜங்குக் இல்லாமல் எப்படி, என்னால் முடியாது. இப்போ சுகா ஜிமின் அப்படி சொல்லி ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு, உன்னை ஹர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் கேட்கல. ஒருவேளை ஜங்குக் இப்படியே இருந்துட்டானா? எப்படி இருந்தாலும் சரி, இதுக்கு மேலே நான் ஜங்குக்கை விட்டு வரமாட்டேன். நீங்கள் எல்லாம் கிளம்புங்க, அங்கே ஜங்குக் தனியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே ஜிமின் நேரம் இப்போது ஜங்குக் கூட ரூமுக்கு தான் போயிட்டாரு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் 2 பேரும் பார்த்துக்குறோம் அப்படின்னு காய் அப்புறம் மிக்ஸ் சொல்கிறாங்க. இப்போது டயாங் தான் காய்கிட்ட போய், ப்ளீஸ் என் ஃப்ரெண்டை இதுக்கு மேலே கஷ்டப்படுத்தாதீங்க. அவன் ஆல்ரெடி அவன் ஜங்குக்கு நடந்த ஆக்சிடென்ட் தன்னால் தான் நினச்சி ரொம்ப உடஞ்சி போயிருக்கான். நீங்கள் தான் அவனை பார்த்துக்கணும். எங்களால் இங்கே இருக்க முடியாது, ஆஃபீஸ்லேருந்து கால் மேலே கால் வருது, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டேக்கி ஒரு சூபின் ஜெயோ 4 பேருமே கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் காய் அப்புறம் மெக்கு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அந்த டோர் இருக்கும் இல்லையா, அந்த மிரர் வழியாக பார்க்குறாங்க. ஜங்கு கூட ஹேண்டை பிடிச்சிட்டு ஜங்கு கூட ஹேண்டில் ஜிமின் அவரோட ஹெட்டை வச்சு அப்படி படுத்துக்கிட்டாரு. சரி ஓகே, இதுக்கு மேலே ஜிமின் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு காய் அப்புறம் மெக் 2 பேருமே போய் அங்கே இருக்க ஒரு சேரில் தான் போய் உட்காந்துக்கிறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஜிமினோட ட்ரீமில் போகலாம். ஏன்னா ஜிமின் அப்படியே படுத்திருந்து பாருல, தூக்கிட்டாரு. இப்போது ஜிமினோட ட்ரீமில் ஜிமினுக்கு முன்னாடி ஜங்குக் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு நிற்கிறாரு. ஆனால் அதை பார்க்கும்போது ஜிமினுக்கு தான் அவ்வளோ அழுக வருது. ஜிமின் நேராக ஓடி போய் ஜங்குக்கு அவ்வளோ டேட்டாக் பண்ணிவிட்டு, சாரி சாரி சாரி, எனக்கு சத்தியமாக தெரியாது, நீ என்னால் தானே உனக்கு இப்படி ஆயிடுச்சு, சாரி ஜங்குக், சாரிடா அப்படின்னு டைட்டாக் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜங்குக்குமே பேக்கப் பண்ணிவிட்டு, அன்றைக்கி என் மேலே தான் தப்பு, உன் மேலே தப்பு கிடையாது, நான் தான் பார்த்துட்டு வந்துருந்துருக்கணும். உன்னை பார்த்த சந்தோஷத்தில் என்னது ஒன்று மிஸ் பண்ணிடுவேங்கிற பயத்தில் நான் பின்னாடி அப்படி ஓடி வந்துட்டேன். அதனால தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கே நீ உன்னையே காரணம் கட்டிக்கிற? அப்படிலாம் எதுவும் கிடையாது, இல்லை என்னால் தான் அப்படி சொல்லி ஒரு மாதிரி அப்படியே தேமி அழுகுறாரு. இப்போ ஜங்குக்கு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜிமினோட ஃபேஸை அப்படியே கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, நீ அழுவே கூடாது, உன்னை ஃபஸ்ட் பார்க்கும்போது நீ எவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா, ஒரு குழந்த மாதிரி அந்த ஃப்ளவர்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு அந்த இன்னசென்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீ அழுகாத ப்ளீஸ். அதுவும் அந்த அழுகைக்கு காரணம் நான் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, நீ அழுகாதடா அப்படி சொல்லி ஜிமினோட டியர்ஸ் எல்லாம் அப்படியே தொடச்சி விட்றாரு. ஜிமின் அப்படி ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஜங்குக்கும் அப்படி தான் ஜிமினை பார்த்துட்ருக்கிறாரு. அந்த இடம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் இருக்கு, ஒரு அறிவு மாதிரி கொட்டுது. அவங்க 2 பேரும் ஒரு ஊஞ்சலில் உட்காந்துட்ருக்கிற மாதிரி இருக்காங்க. ஜங்குக், இத்தனை நாள் என்கிட்ட நீ சொல்லணும்னு நினச்சல, என்ன சொல்லணும்னு நினச்சேன்? அது வந்து பயப்படாத, அதுவும் நீ நான் நேரில் பார்த்துட்டேனே, எனக்கு தெரிஞ்சு நீ பழைய மாதிரி எதுவும் நடக்காதுன்னு நம்பிக்கை இருக்குது. நீ என்கிட்ட என்ன சொல்ல வந்த? வேறு என்னடா சொல்ல வந்திருப்பேன்? நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்ல வந்தேன், வேறு எதுவும் சொல்லலை. இந்த வார்த்தை சொன்னோன்னே பிரிட்ஜிமீன்
பயத்தில் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு. எதுவுமே இல்லை, நார்மலாக இருக்குது. இப்போ தான் ஜிமினுக்கு அப்படியே நிம்மதியாக இருக்குது. ஜங்குக் உட்காந்துருக்காரு இல்லையா, ஜங்குக்கோட ஷோல்டரில் போய் அவருடைய ஹெட்டை வச்சுட்டு, ஐ லவ் யூ டூ ஜிமி, ஐ லவ் யூ டூ ஜங்குக்கா. உன்னை எவ்வளோ லவ் பண்ண சொல்லி எனக்கு தெரியவே இல்லைடா. ஆனால் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். நீ இல்லாத ஒரு லைஃபை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஐ லவ் யூ ஜங்குக் அப்படி சொல்லும் போதே இப்போ ஜங்குக் ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஜிமின் அப்படி நிமிந்து ஜங்குக்கை தான் பார்க்குறாரு. இப்போது ஜங்குக் அப்படியே கீழே குனிஞ்சு ஜிமினோட லிப்ஸ் கிட்ட தான் வராரு. ஜிமினுக்கு புரிஞ்சிச்சு ஜங்குக்கை என்ன பண்ண போகிறான் அப்படின்ட்டு. ஜிமினை கொஞ்சம் கொஞ்சம் அவரோட எஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. இப்போ ஜங்குக் வந்து ஜிமினை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப லவ்வோட. அந்த கிஸ்ஸில் அவ்வளோ ஒரு பெயின் தெரியுது, அவ்வளோ லவ் தெரியுது. ஜிமினை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே புரியுது. இப்போது ஜிமினுமே அப்படியே பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜிமின் பேக் கிஸ் பண்ணும்போதே ஜிமினுக்கு அவ்வளோ அழுக வருது. என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்கு அப்படியே மறையிறாரு. கிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறையிறாரு. ஜிமினை விட்டு ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்குது. இப்போது ஜிமின் ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஜங்குக் ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே மறைஞ்சிடறாரு. சுற்றி சுற்றி பார்க்குறாரு ஜிமின், எங்கேயுமே ஜங்குக்கு காணோம். ஆனால் அந்த பிளேஸ் அப்படி தான் இருக்குது. எப்போவுமே ஜங்குக் ஜிமினை விட்டு போகிற மாதிரி இருந்தால் அந்த பிளேஸில் மாறும் இல்லையா, ஆனால் அந்த பிளேஸ் அப்படியே தான் இருக்குது. அந்த ஊஞ்சலில் ஜிமின் மட்டும்தான் உட்காந்துட்டுருக்கிறாரு. ஜங்குக்கை காணோம். ஜிமினுக்கு அப்படியே ரொம்ப அழுக வருது. இப்போ டக்குன்னு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இப்போது ஜங்குக் அப்படி சொல்லி அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணிடுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிமின் இப்போ ஹாஸ்பிட்டலில் ஜங்குக் பக்கத்தில் இருக்கிறாரு. நான் கூட பயந்துட்டேன் ஜங்குக், மறுபடியும் உன்னை மிஸ் பண்ணிடுவான்ட்டு. ஆனால் எனக்கு ஞாபகமே இல்லை பாரு, நீ தான் என் கண்ணு முன்னாடி இருக்கே அப்படி சொல்லி அவர் ஸ்மைல் பண்ணி பேசிகிட்டு இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஃபேஸ்லேருந்து அந்த ஸ்மைல் அப்படியே மாறியுது. ஏன்னா ஜங்குக்கோட ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஜிமினுக்கு உயிரே போயிடுச்சு. ஜங்குக் என்னாச்சு? ஜங்குக் டாக்டர் அப்படி சொல்லி கத்தனோன்னு நர்ஸ் அங்கே தானே இருப்பாங்க, என்னாச்சு? ஹார்ட் பீட் நின்றுச்சு அப்படி சொல்லி ஜிமின் ரொம்ப பதட்டமாக சொல்லிட்டு இருக்காரு. அங்கே கொஞ்சம் நேரத்துலேயே டாக்டர்லாம் வந்துடுறாங்க. நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அடமுடிச்சு ஜிமின் அங்கே தான் இருக்கிறாரு. இப்போது கரண்ட் ஷாக்லாம் வந்து வைக்கிறாங்க. ஜங்குக்கோட பாடி அப்படியே தூக்கி போடுது. டாக்டருங்களாம் இல்லை அப்படி சொல்லி தலையாடுறாங்க. அவ்வளோதான், ஜிமினால் அது ஏற்றுக்கவே முடியல. ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், என்னை விட்டு போயிடாதடா. நீ இல்லாத ஒரு லைஃபை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல ஜங்குக் கடைசி வரைக்கும் எனக்கு குற்றம் உணர்ச்சியாக இருக்கும். ஜங்குக் ப்ளீஸ் ஐஸ் ஓப்பன் பண்ணிவிடு ப்ளீஸ் அப்படி சொல்லி ஜங்குக்கை பார்த்து கத்திட்டு கிடக்கிறாரு. வெளியே காயப்புறம் மெக் தான் பார்த்துட்ருக்காங்க. மச்சான் ஜங்குக் ஐஸை ஓப்பன் பண்ணிடுறான். மச்சான் ப்ளீஸ் வந்துடுறா, நீ இல்லாமல் எப்படிறா மச்சான் எந்திரா, இந்த பாரு உன் கண்ணு முன்னாடி இருக்கிறா, ப்ளீஸ்டா மச்சான் வந்துடுறா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஒன்று மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ மறுபடியுமே அப்படியே குரன்ஷன் வைக்கிறாங்க. இப்போ அப்படியே தூக்கி போடுது. அப்போ கூட ஜங்குக் கிட்டேருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அவ்வளோதான், ஜிமினுக்கு அப்படியே ஹார்ட்டே நின்றும் போல இருக்குது. ஜங்குக்கு தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சடனாக ஜங்குக்கு ஹார்ட் பீட் வந்து வருது. இப்போது அப்படியே லாங்காக ஒரு மாதிரி அப்படியே ப்ரீத் பண்ணிவிட்டு டக்குன்னு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. இந்த டாக்டர்ஸே நம்ப முடியல. ஜங்குக்கோட ஐஸ் அப்படியே சுற்றி பார்க்குறாரு. ஒரு கண்ணில் அப்படியே டியர்ஸ் வருது. அவரால் ப்ரீத் பண்ண முடியல. வேகமாக ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் எடுத்து இப்போது ஜங்குக்கு அப்படியே போட்டு விட்றாங்க. டாக்டர் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைல். அங்கே இருக்க சிஸ்டர்ஸும் அப்படி தான். 1.5 வருஷமாக அங்கே இருக்கிறாரு இல்லையா, அவர் எல்லாருக்குமே தெரியும். அவர் திரும்ப உயிரோடு வந்துட்டாருன்னு தெரியும் போது அவங்களுக்குலாம் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. இது பாருங்க, நீங்கள் இப்போ ஓகே தானே? ஜங்குக் இதை பாருங்க. ஜங்குக்
அப்படி சொல்லும் போதே ஒரு மாதிரி இப்படி லாங்காக ப்ரீத் பண்ணி அவர் இப்போது அப்படியே சுற்றி டாக்டர் தான் பார்க்குறாரு. இப்போது அப்படியே சுற்றி பார்க்கும்போது ஒரு இடத்துல போய் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாரு. ஏன்னா அங்கே தான் ஜிமின் ஒரு வால் அப்படியே சாஞ்ச மாதிரி ஜங்குக்குமார் தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஆனால் கண்ணில் அப்படியே டியர்ஸ் கொட்டிக்கிட்டே இருக்குது. ஜங்குக் பார்த்த உடனே ஜிமினோட ஃபேஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல். ஜங்குக் அப்படிங்கிறாரு. ஜங்குக் கொஞ்சமாக அவரோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. இப்போ ஜிமின் வேகமாக ஓடியாந்து ஜங்குக் அப்படிங்கிறாரு. இது பாருங்க, இப்போ அவர் ஐஸை ஓப்பன் பண்ணிட்டாரு. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. இல்லை மறுபடியும் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டான். அவர் கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கிறாரு. இன்ஜெக்ஷன்லாம் போட்டோம் இல்லையா, அதனால தான். ஒரு வேளை கோமாக்கு போயிட்டானா? இல்லை எனக்கு தெரிஞ்சு அவர் கோமாலேருந்து வெளியே வந்துட்டார். கொஞ்சம் அவர் நார்மல் ஆகட்டும். நீங்களே பார்த்தீங்க தானே, உயிர் போயிட்டு திரும்ப வந்திருக்கு. அதனால் கொஞ்சம் நார்மல் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 or 2 hours ஐஸை ஓப்பன் பண்ணிடுவார். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜிமின் தலையாட்டுறாரு. நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கள், அவர் ஐஸை ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே கூப்பிட்றோம். ஜிமின் இப்போ வெளியுமே போகிறாரு. இந்த விஷயம் அங்கே ஜங்குக்கோட அப்பா அம்மாவுக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஜின் ஆரம்புக்கு அவங்க ரொம்ப பதட்டமாகவே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்துருப்பாங்க. இப்போ வெளியே வந்தவொடனே காய் அப்புறம் 2 பேருமே ஜிமின்கிட்ட கேட்குறாங்க. ஜிமின் டாக்டர் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த விஷயம் அங்கே வந்துருந்துருப்பாங்கள்ல ஆரம்ப அப்புறம் ஜின் அவங்க காதலுமே விழுந்திருக்கும். ஜின் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ், உன்னால தான் என் பையன் திரும்ப வந்திருக்கான், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த அக்கா பிரேக் பண்ணிவிட்டு ஜிமினோட கையை அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாரு. சாரி ஜின், என்னால் தான் அந்த ஆக்சிடெண்ட்டே ஆகியிருந்திருக்கு. என்னால் தான் உங்கள் பையன் 1.5 வருஷமாக கோமாவில் இருந்திருக்கிறாரு. அப்படி பார்த்தா உங்களுக்கு என் மேலே கோவம் தான் இருக்கணும். சாரி. ஏய், அதை பற்றிலாம் பேசாத, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ என் ஜங்குக்கா திரும்ப வந்துட்டான். இன்னும் 2 hours வயசை ஓப்பன் பண்ணிவிடுவான். என்னுடைய ஜங்குக் ஆமாம் ஜின், நம்ம ஜங்குக் திரும்ப வந்துட்டான். இதுக்கு மேலே நம்மளை விட்டு போக மாட்டான்ல, கண்டிப்பாக போக மாட்டான். இப்படி தான் டைம் வந்து ஸ்கிப் ஆகியிருக்கோம். 2 hours கழித்து பார்த்தோம் அப்படின்னா ஜங்குக் மா, ஏய் நீ திரும்ப வந்துட்டடா மா, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், நானும் தாண்டா அப்படி சொல்லி ஜின் போய் இப்போ ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப பயன்படுத்திட்ட நீ, சாரிம்மா, சாரிலாம் சொல்லாதடா, லவ் யூடா அப்படி சொல்லி ஜின் மறுபடியும் ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் போய் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப பேசக்கூடாது டாக்டர் சொல்லியிருக்காங்க, ரெஸ்டடு மா, புரியுதுடா, இதோ நிற்கிறான் அப்படி சொல்லிட்டு ஜின் அப்படியே விலகுறாங்க. இப்போ அவங்க ஜிம்மி தான் நின்றுட்டுருக்கிறாரு. வா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் வந்து கண்ணாலே அப்படி கூப்பிட்றாரு. ஜிமின் போய் இப்போ ஜங்குக் முன்னாடி நிற்கிறாரு. சாரி. எதுக்கு சாரி? என்னால் தானே. அதுக்கான ஆன்சர் உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். செம்ம ஷாக் ஜிமின், ஏன்னா ஒரு ட்ரீமில் தானே சொல்லியிருந்திருப்பாரு, நேரில் எதுவுமே சொல்லலை. ஜங்குக், எனக்கும் எல்லாம் ஞாபகம் இருக்குது. ஒரு ட்ரீமில் நடந்த எல்லா விஷயமும் எனக்கும் ஞாபகம் இருக்குது. ஏன் என்னுடைய உடம்பு மட்டும் தான் இங்கே இருந்துச்சு, ஆனால் என்னுடைய ஆத்மா, என்னுடைய உயிர் உன்னை சுற்றி தான் வந்துச்சு. என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கேன். என் அம்மாவை தேடி கூட போகல, ஆனால் உன்னை தேடி தான் வந்துச்சு. நானும் தினமும் உங்கள் ட்ரீமில் வரணும்னு நினைப்பேன், ஆனால் முடியாது. எப்போயாவது ஒரு வாட்டி தான் உன் ட்ரீமில் வர்ற மாதிரி இருக்கும். அதுவும் உங்ககிட்ட எதனா பேச ட்ரை பண்ணனா அப்போவே அந்த இடத்த விட்டு போயிடுவேன். ஒவ்வொரு வாட்டியும் ஆக்சிடென்ட் நடக்கும்போது ரியலாக ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ வலிக்கும் எனக்கு. அதுக்கு பயந்துட்டு உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஜங்குக், ஐ லவ் யூ ஜிமின் அப்படிங்கிறாரு. அவரால் பேசவே முடியல, ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டே பேசுகிறாரு. ஒரு கண்ணில் அப்படியே டியர்ஸ் வந்திருக்கும். இப்போ ஜிமின் அந்த டியர்ஸ் அப்படியே துடைச்சிட்டு, இதுக்கு மேலே நீ அழுகக்கூடாது, நான் உன்னை ரொம்ப அழுக வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த 2 years என்னைக்கு நான் உன் லைஃப்பில் வந்தேனோ அன்னையிலேருந்து உன்னை அழுக வச்சுருக்கேன். சாரி ஜங்குக், நீ சாரி சொன்னாலாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். வேறு நான் லவ் யூ சொன்னேன், எனக்கு ரிப்ளை பண்ணவே இல்லைண்ணே, அவ்வளோ தானே. லவ் யூ எவ்வளோ வேணாலும் சொல்வேன். லவ் யூ டூ ஜங்குக். உன் நேம் தெரியாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எல்லோரும் அது வெறும் ஒரு ட்ரீம் தான், நீ நிஜமாக இல்லைன்னு சொல்கிறப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்ன தான் நீ உயிரோடு இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சாலும் உன்னை நான் அந்த மாதிரி நிலைமையில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் மனசில் இருந்த குற்ற உணர்ச்சியும் போயிடுச்சு. நீ ஒருவேளை கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தேன்னா எனக்கு அந்த பெயின் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஜங்குக்கா. நீ மறுபடியும் ரிட்டர்ன் வந்து என்னை அந்த பெயின்லேருந்து காப்பாற்றிருக்கு. ஐ லவ் யூ ஜங்குக்கா அப்படி சொல்லி ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு ஜிமின் ஜங்குக்கோட லிப்ஸில் போய் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அந்த ரூமில் எல்லாருமே தான் இருந்திருப்பாங்க. ஜங்குக் ஜிமின் ஜங்குக்கை கிஸ் பண்ண உடனே 1 by 1 அந்த ரூம்லேருந்து வெளியே போயிருந்திருப்பாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. இந்த விஷயம் தெரிஞ்சு அங்கே ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸுமே வந்துருந்துருப்பாங்க.
ஜிம்மி இங்கே இருக்கிறேன்னு சொல்லி தெரிஞ்சோன்னே அவங்க பேரண்ட்ஸ் எத்தனை வாட்டியை கூப்பிட்ருப்பாங்க. இல்லை நான் ஜங்குக்கை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிருந்துருப்பாரு. இன்றைக்கி ஜங்குக்கு அவன் கோமாலேருந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோன்னே எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. ஜிம்மி இப்படி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ ஜங்குக்குமே அப்படியே பேக் கிஸ் பண்ணுறாரு. ஓகேடா, இத்தோடைய இந்த ஒன் ஷாட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நான் நிறையா வந்து ரெக்கார்ட் பண்ணணும் தான் நினச்சேன். மேரேஜ் அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஸ்டோரியில் அப்படி தானே பார்க்குறோம். மேரேஜ் அப்புறம் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபஸ்ட் நைட் ரொமான்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து பார்க்குறோம் நிறையா ஸ்டோரியில். எனக்கு இதோட கம்ப்ளீட் பண்ணின்னு சொல்லி தோணுச்சு. ரெண்டாவது எனக்கு சுத்தமாக உடம்பே சரியில்லைடா. த்ராட்டெல்லாம் அவ்வளோ ஒரு பெயினாக இருக்குது. டாக்டர்கிட்ட போனப்போ த்ராட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, நீங்கள் அதிகமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி தான் அமுச்சு வச்சாங்க. ஆனால் நான் ஜிம்மினோட பர்த்டேக்கு ஒன் ஷாட் போட்டே ஆகணும் இல்லையா, அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பேசுகிறேன். நடுவில் ஸ்டாப் பண்ணி பேசியிருப்பேன். ஏன்னா கொஞ்ச நேரம் பேசினோன்னே எனக்கு பயங்கரமாக வந்து இருமல் வருது, த்ராட் அவ்வளோ பெயினாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து மறுபடியும் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா இந்த ஸ்டோரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஜிம்மினோட பர்த்டேக்கு டிஃப்ரெண்ட்டாக போடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து தோணுச்சு. ட்ரீமில் வந்து லவ் பண்ணுற மாதிரி. இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும்டா. அப்புறம் மாஃபியா பிரதர்ஸோட ரிவேஞ்ச் கொஞ்சம் என்னுடைய ஹெல்த் வந்து கொஞ்சம் நல்லா ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுறேன்டா. எப்பவும் போல தான்டா, நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் என்னுடைய ஸ்டோரி வந்து நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லாருமே வந்து ஸ்டோரி சொல்கிறோம். நாங்கள் மட்டும் கிடையாது, நிறைய பேர் அப்படி தான் ரெக்கார்ட் பண்ணுறதுலேருந்து அதை எடிட் பண்ணி அதோடைய பேக்ரவுண்ட் வாய்ஸு, அப்புறம் பேக்ரவுண்டு மியூசிக்கு, அப்புறம் தப்பு பண்ணுறதெல்லாம் கட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதை போடுறதுக்குள்ளாட்டியுமே எங்களுக்கு அவ்வளோ டைம் வந்து அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம்டா. எங்களுடைய அந்த ஒர்க்குக்கான ஒரு அங்கீகாரம் தான் உங்ககிட்ட நாங்கள் கேட்குறோம். ஸ்டோரி வந்து ஒரு 1000 பேர்கிட்ட கேட்டுறீங்க, ஆனால் லைக் ஒரு 100 லைக் கூட வரமாட்டேங்குது. அதான் ஒரு மாதிரி வந்து ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்குது. உங்களை கம்பல் பண்ணல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கடா. எப்பவும் போல தான் நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், இஷ்கியூ ஹால் சரங்கடா.